ரகசியம். நான் அது சொல்லனா நான் சொல்லுவேன். ஆனா அந்த வேணாம் டாபிக் இது வேணாம் இல்ல. வேணாம் வேணாம் சொல்லுங்க இது ப்ரோ. வேற ஆ. இது இன்னைக்கான நாள் வந்து அது கிடையாது. நம்ம வேற நாட்கள்ல அது பேசுவோம். ஓகே ஓகே. நண்பர் ஹரிஷுக்கு வந்து இப்போ டேக் பண்ணி ஒரு அரசு ட்விட்டர் போட்டிருக்கேன் பாருங்க, ஒரு ரைட் அப். அந்த ஹரிஷோட ஐடியில போய் பாருங்க, உங்க ஹரிஷோட ஐடியில. பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, பிளாக் பேந்தர் இப்போ வந்து அரசு செய்ய வேண்டிய வேலையை காவல்துறை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலைகளை பொதுமக்கள் மீது வந்துட்டு இது பண்றது, அப்புறம் விக்டிம்ஸை வந்துட்டு ஒரு இன்டைரக்டா பேக் பண்ற மாதிரி. அதாவது எப்படின்னா பொறுப்பு இல்லாதவர்கள் குடிச்சிட்டு திரியுறாங்க, கள்ளச்சாராயம் குடிச்சா சாவதான் செய்யணும் அப்படின்னு டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா அது இது பண்ற மாதிரி திமுக ஆதரவு ஊடகங்களும் ஆதரவு இதுகளும் பேசுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்படிதான் இப்போ இப்போ வந்து மக்கள் வந்து பல கோடி மக்கள் வாழக்கூடிய இடத்துல, லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல எல்லா பொதுஜனங்களையும் நீங்க நேர்வழிப்படுத்தி சீர்வழிப்படுத்தி நீங்க இது பண்ணிட முடியாது. குடிக்கிறவங்க, மலிவான விலையில கிடைக்குதுன்னு குடிக்கிறவங்க, இது ஒட்டு மொத்தமா நீங்க வந்துட்டு ஒரு 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 நாட்டையே நீங்க ஒரு மாநிலத்தையே நீங்க வந்து இது பண்ணிட முடியாது. மாறாக கிரைம் ரேட்டை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய இன்டெலிஜென்ஸு, உங்களுடைய இன்ஃபார்மர்ஸு, இவங்கெல்லாம் எங்கெங்க வந்துட்டு இதுக்கான சான்சஸ் இருக்குது, எங்கெங்க இதுக்கான பொட்டன்ஷியல் தட்டுப்படுது அப்படிங்கிறது ஒரு ஒரு அவங்களுடைய வலைக்குள்ளேயே அதை வச்சுக்க வேண்டியது வந்து காவல்துறை அவங்களுடைய வேலை தானே. இதை வந்து பொதுமக்கள் வந்து வித்தியாசமா ஏதாவது நடக்கும்போது சொல்லலாம். இந்த கள்ளச்சாரங்கிறது போன வருஷம் நடந்திருக்குது, ஆங்காங்கே அப்பப்ப நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இதுக்கான வந்து பொட்டன்ஷியலை வந்துட்டு டிஸ்கவர் பண்ணி எங்கெங்க அதுக்கான இது சாத்தியக்கூறுகள் தென்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ண வேண்டியது அதுதானே. இதை பொதுமக்கள் சொல்லணும். ஒரு பொதுமக்கள் அப்படிங்கிறவங்க அவங்கவுங்க அன்றாட வேலையை பார்ப்பாங்களா, அல்லது ஒரு பெரிய இந்த மாதிரி பண்றவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் எப்படியாவது ஒரு 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 சின்ன லெவல்லையாவது ஒரு பவர் வச்சிருப்பாங்க. அப்ப அவன் டெய்லி இதான் இந்த பிரச்சனையாவது அலைஞ்சிட்டு இருப்பானா? இது எப்படி? ரெண்டாவது, குடிச்சிட்டு இறந்து போனவங்களை பரிதாபம் தான் பட முடியுமே தவிர்த்து அவன் வந்து குடிக்கணும்னு நினைச்சுதான் வந்துட்டு போயிருக்கிறான். ஓகே, இல்லீகலான ஒரு ப்ராடக்டை கன்சியூம் பண்ணிட்டான், அதுக்கு சாவுதான் அவனுக்கு விளையா? அவன் தப்பு தான். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் குடிக்கணும்னு நினைச்சது அந்த மாதிரி வந்து ஒரு இல்லீகலா கிடைக்கிற ஒரு விஷயத்த குடிக்கணும்னு நினைச்சது தப்பு. ஓகே, டாஸ்மாக் இருக்குது, நீங்க அங்க வந்துட்டு உங்களுக்கு லீகலா இருக்குது, அது இது அதுக்காக அதுக்கு சாவுதான் விளையா? அது விக்டிமை இப்படிதான் பேஷ் பண்ணலாம். இல்ல அவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்து என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு, கலர் சாராயம் குடிக்கிறத என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு இவங்க இந்த அரசாங்கம். இப்ப பாத்தீங்களா, அது என்கரேஜ்மெண்ட் இப்ப நீங்க அதுக்குதான் அந்த ஆளை கீழே இருக்க சொன்னேன். நீங்க சொல்றதும் அந்த ஆள் சொல்றதும் வேற. அரசு நிவாரணம் கொடுக்கத்தான் செய்யணும், அது வரவேற்கக்கூடியதுதான், அது கொடுக்கதான் செய்யணும். சரி, நீங்க கேட்ட விஷயம் வந்து அது இறந்தவங்களுக்கு கொடுக்கல, ஃபேமிலி கொடுக்குறது. உயிர் போயிருக்குது. அரசுடைய சையது ப்ரோ, இந்த மாதிரி பொருள்கள் பொதுமக்களுக்கு பாத்துக்கிட்டோம். இப்ப அந்த செய்ய தவறுனதுனால அவங்க குடும்பம் அதுக்கான காம்பன்சேஷன் இல்ல. இப்ப நீங்க கேட்ட தடுக்கிறதாங்க வந்து அரசாங்கத்தோட. டேய் சும்மா இருடா, அனத்தாம தொடாத, என்கிட்ட கேக்குறாங்க பதில் சொல்றேன், நீ எதுக்குடா உள்ள இல்ல ஒரே நிமிஷம் வருங்க, தொடாதே. நீங்க பேசுறதுனா ஒண்ணும் இல்ல, அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தொடர்ந்து பேசுங்க, அவர் அதுக்கு பதில் சொல்லட்டும். நீங்க ஏங்க போட்டு நடுவுல? இல்ல சச்சின், நாங்க விஜய பத்தி பேசலாம், இல்ல தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசலாம். இவனுங்க யாரு? இந்த பிளாக் பேந்தர் யாரு? விசிகே இவன் இடையில வந்து அவன் எல்லாம் அனுப்பிவிடு. நாங்க விஜய பத்தி மட்டும் பேசுறோம். கிளம்பு டேய், உங்களோட ப்ரீவியஸ் வன்மங்கள் அதெல்லாம் வந்துட்டு விலக்கி வச்சுட்டு இந்த டாபிக் நீ கிளம்புடா, நீ கிளம்பு. நாங்க விஜய பத்தி தான் பேச போறோம், நீ கிளம்பு. ஒரே அந்த பக்கம் முட்டை போண்டா பத்தி பேசலாம். கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இங்க வா, கருணாநிதியை பத்தி கை அடிக்கலாம் வாரியா? என்னங்கடா யாரு பேசுறது தெரியல. இல்ல அதான் பிளாக் பேந்தர். இது ஆக்சுவலா அவர் வந்துட்டு நிறைய பேர் இது நீங்க உங்க உடன்பிறப்புகளே ஒற்றுக்கொண்டபடியே இது ஒரு பின்னடைவுன்னு சொல்லிட்டீங்க. அதனால வந்துட்டு இது மேலும் வந்துட்டு எப்படி வராம தடுக்கிறது, இதுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை எடுக்கிறது, அத வந்துட்டு தொடர்ந்து தமிழக அரசு வலியுறுத்தி. நான் பின்னடைவுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. என்ன சொன்னேன் நானு? இல்ல சபா வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டு போயிட்டான். இல்ல சபா சொல்லிருக்கலாம். ஓகே நீங்க வந்துட்டு சொல்லலாம்னு மக்கள் பின்னடைவுனா ஓகே, அது உங்க பார்வை வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னா, இப்ப இந்த எது பார்வை இல்ல, பிளாக் பேந்தர் புரியல, அப்படியே கடந்து போறீங்களே. அத என்ன நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போதும் அதே ட்வீட் தான் போடுறீங்க, ஆளுங்கட்சியில இருக்கும் போதும் அதே ட்வீட் தான் போடுறீங்க. ஆளுங்கட்சி நாங்க ரெண்டு எதிர்கட்சியா இருக்கும் போதும் ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் ஒரே மாதிரி பேசுறதுக்கு ஏயா என்னையா இது? ஆளுங்கட்சியா இருந்தா நாங்க இப்படிதான் கேட்போம், ஒரே மாதிரிதான் ட்வீட் போடுறீங்க, பேசணும்.
ஒரு இதே இப்ப கள்ளச்சாராயம் எதிர்கட்சியா எனக்கு புரியல. இப்ப நீங்க இப்ப ஏன் இங்க பேசணும்னா கேளுங்க, இப்ப எதிர்கட்சியா இருக்கிறாங்கல்ல, எதிர்கட்சி அதிமுக எல்லாம் இருக்கு, ஒரு போராட்டத்தை பண்ணு, அரசை எடுத்து ஒரு போராட்டம் பண்ணு. பிரதர் உங்க 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 நோக்கம் என்ன பிரதர்? மக்களுக்காக சேவை செய்யறதா இல்ல எதிர்கட்சிக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதா இல்ல நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது இது ஆளுங்கட்சி கேள்வி கேட்கறதா எதிர்கட்சியோட இல்ல வேலை என்ன? மக்களுக்காக சேவை நான் தான் செய்யறதா? இப்ப சொன்னேனே, நிர்வாகத்துல ஒரு தோல்வி நடந்திருக்கு, அவங்கள நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இடமாற்றம் பண்ணிருக்காங்க, மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கறாங்க, அங்க ஆக்ஷன் துரிதமா நடவடிக்கை எடுக்கிறாங்க. போன வருஷம் இந்த மாதிரி நடந்தது, அந்த இடத்துல காய்ச்சப்பட்டது. இந்த வாட்டி வந்து அங்க காய்ச்சல், அங்க இருந்து எவனோ வித்திருக்கான், காய்ச்சற இடத்த தேடிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? இதுதான் வழக்கு நடந்துட்டு இருக்கு, இதுதான் அப்டேட். அதை தாண்டி நீங்க வந்து இத வந்து திமுக வந்து ஆமா நாங்க எங்க போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு தான் காமன் இருப்பாங்க. மேனா பேசுங்க. காமன் மேனா பேசுங்க. நீங்க காமன் மேனா? ஒரு காமன் நீங்க பப்ளிக் காமன் மேனா? நான் காமன் மேன் தான். நான் மனுஷன் சப்போர்ட்டர்ல டிவிகே சப்போர்ட்டர் இரு. நான் ஃபர்ஸ்ட் மனுஷன். கிளியரா சொல்றேன் பிளாக் பந்தர். உங்களை மாதிரி முட்டை கட்டி இட்டு கட்டி எல்லாம் பேச முடியாது. நீங்க நான் கேட்ட கேள்வி என்ன? எதிர்கட்சி இருக்கும்போது அது ரிப்பீட் போடுறீங்க, ஆளுங்கட்சி வரும்போது அப்ப அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும் அதே ஏரியால, அதை ரெக்டிஃபை பண்றதை விட்டுட்டு திருப்பி அதே ட்வீட்டை எதுக்கு போடுறீங்க? அதுக்கு போடாம கூட இருந்துடலாமே. ஒரு கலெக்டரை வந்து இந்த மாதிரி சொல்றீங்க, அதுக்கப்புறம் அவரை வந்து நாங்க பணியிட நீக்கம் செஞ்சுட்டோம், அவர் வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம். இதுல எங்கேயுமே பப்ளிக் சர்வீஸ் நாங்க அந்த மாதிரி தெரியல பிளாக் பந்தர். இதுல என்ன பப்ளிக் என்ன பண்ணிருக்கலாம் சொல்லுங்க. இதுல எங்க பப்ளிக் சர்வீஸ்? இப்ப இது உங்களுக்கு போன வருஷமும் நடந்திருக்கு, நீங்க எதிர்கட்சியில இருக்க போது நடந்திருக்குன்னா விஜய் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. விஜய் ஒன்னே ஒண்ணு இப்ப இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணது, நஷ்ட ஈடு கொடுத்தது, இதெல்லாம் நீங்க செஞ்சது தப்புங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறம் இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுங்க. அதை வேணா நம்ம என்ன நீங்க சொல்றீங்கன்னு பாப்போம். நீங்க ஆளுங்கட்சியில வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னு தெரியும். சோ நீங்க அந்த இடத்துல நீங்க இப்ப ஆளுங்கட்சியா வரும்போதே உங்களோட அங்க லோக்கல் பொலிட்டிஷியன் டிஎம்கேல எல்லா ஏரியாலும் ஆள் இருக்காங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். அவங்கள வச்சு நீங்க அதை ரேடார்ல அந்த ஏரியா வச்சிருக்கணும். கிளியரா சொல்லலாம், இதுதான் ஸ்ட்ரக்சரா போயிருக்கணும். ஒரு கார்பரேட் கம்பெனி இப்படிதான் ஒர்க் ஆகும், அது பிரைவேட் செக்டர். அப்ப கவர்மெண்ட் செக்டர் எப்படி ஒர்க் பண்ணிருக்கணும் யோசிச்சு பாருங்க பிளாக் பந்தர். பண்ணிருக்கணும். இதுக்கும் இட்டு கட்டி நாங்க பின்னடைவுல இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி பின்னடைவு இல்லைன்னு நீங்க எப்படி? பண்ணிருக்கணும், செஞ்சிருக்கணும் சொல்றதெல்லாம் ஓகே, ஆமாங்க பண்ணிருக்கணும், தவற விட்டுட்டோம், செஞ்சிருக்கணும், தவற விட்டுட்டோம், அந்த மாதிரி அந்த ஆபீசர்ஸை நம்பணும், அந்த ஆபீசர் சரியா வேலை செய்யல எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப இதுக்கப்புறம் அத பேசுங்க. நீங்க டிஎம்கே அது டிஎம்கே பத்தி பேசுங்க. நீங்க கேஸ் கொடு, அந்த எம்எல்ஏ இன்வால்வ்டுன்னு கேஸ் கொடு. ஆமா ஆமா, இல்லனா உன் வாய்க்கு வந்ததை வாந்தி எடுக்க கூடாது. 30 மினிட் பிளாக் பந்தர் வாய்க்கு வந்ததை வாந்தி எடுக்கிறது நீங்க தான் பிளாக் பந்தர், நாங்க இல்ல. எப்பயுமே ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்காயா? இன்வால்வ் இருக்குதுன்னு ப்ரூஃப் இருக்கா? அது பாருங்க, 4 மாசம் முன்னாடியே வந்து அந்த கள்ளச்சாராயம் வித்ததே நீதானுவேன். தொடாது. ஒரு மினிட் பேசுறோம். நாய்லாம் நீங்க மே மாசம் 16ஆம் தேதி விட்டோட ஆரம்பிச்சிரேன். லாஸ்ட் இயர் மே மாசம் 16ஆம் தேதி நான் சொல்லி இதுல விழுப்புரத்துல கள்ளச்சாராயம் மேட்டர் எத்தனை பேர் பிடிச்சிங்க? அந்த வருஷம் ஃபுல்லா கொஞ்சம் பீக் இல்ல. எனக்கு என்னவோ தொடாதே கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு வந்து பேசிருக்காரு பொறுத்து. இல்ல பிளாக் எனக்கு புரியல, எத்தனை பேரை பிடிச்சிங்கன்னா அதே நியூஸ போய் திரும்ப போய் பாரு, பிடிச்சாதான் சொல்லுவாங்க. நான் என்ன கமிஷனர் ஆபீஸ்லயே வேலை செய்யறேன்? திரும்பி இல்ல ப்ரோ, திரும்பி எந்த வருஷம் ஆகுது உங்க ஆட்சி? ஆமா ஆமாயா, அதுதான் ஆபீசர் சரியா, அதுதான் ஆபீசர் சரியா வேலை செய்யலன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இளைஞர் அணி இல்ல திமுக இளைஞர் என்ன பண்ணுது பிளாக் பந்தர்? அது கூட தெரியாம ஒரு இளைஞர் லோக்கல் திமுக இளைஞர் அணிக்கும் போலீஸ் கேஸுக்கும் என்னடா சம்பந்தம்? டேய் இல்ல இல்ல ப்ரோ ப்ரோ லோக்கல்ல நடக்கிறதுக்கும் போலீஸ் கேஸ், அது போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நார்மல் பப்ளிக்காக லோக்கல்ல இருக்குல்ல, கண்டுபிடிச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. இல்ல வருஷம் வருஷம் நீங்க தான் ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இதை முன்னெடுப்பாங்க. நீங்க கொடுத்த ஐடியாவுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்துட்டு விஎம்ஐ கள்ளக்குறிச்சி வந்துட்டு இதை முன்னெடுக்கணும். நீங்க சொன்ன அப்ப இது வரைக்கும் சிந்திக்கல. இல்ல இது நீங்க சொன்னது இல்ல ஆட்சியில இருக்கவங்களே சிந்திக்காத. இல்ல இயந்திரமே இங்க நிலகுலைஞ்சிருக்கும் போது நீங்களே யோசிக்காம நாங்க வந்துட்டு ஒரு இயக்கமா அதத்தான் கேள்வி கேட்கதாயா நீங்க வந்தீங்க. இதெல்லாம் கேட்கணும்னு யோசிக்க மாட்டியா? கேக்குறேன்யா, கேட்காம எங்க போறோம்? இங்கதானே இருக்கோம்.
கேட்டுட்டு தானே இன்னைக்கு கேட்டது தானே நீங்களே வந்து ஸ்பேஸ் வந்திருக்கீங்க. இன்னைக்கு கேட்டதுனால தானே ஸ்பேஸுக்கே வந்திருக்கீங்க. அதுதான் இப்ப அறிக்கை விட்டாச்சுல்ல, இப்ப அறிக்கை விட்டாச்சுல்ல. விட்டாச்சு கள்ளக்குறிச்சியில இருக்கிற இல்ல கள்ளக்குறிச்சியில தலைவா பிளாக் இல்லையா பந்தர் ப்ரோ, ஒரே ஒரு டவுட் ப்ரோ. ஒரு இப்போ நிமிஷம் கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ண இரியா. சொல்றீங்கல்ல, கம்ப்ளைண்ட் என்ன பண்ணா பேச இப்ப லேட்டஸ்டா முழுசா லேட்டஸ்டா பேச போலீஸே விட்டுட்டு வந்து கை காமிச்சிருக்கு, இவங்க தான் விட்டுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்ல அப்படின்ட்டு. பேச எப்படி விட்டுட்டு மக்கள் வந்து பேசியா, தைரியமா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? பேச விட்டுட்டு பேசியா. இல்ல தலைவா, எப்படி மக்கள் வந்து தைரியமா வந்து வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? மக்கள் கம்ப்ளைண்ட் லேட்டஸ்டா பண்ண ஒரு மாட்டாங்க. இன்சிடென்ட் இங்க நடந்தது பாரு, இல்ல மக்களுக்கு இல்லையா? ஒரு பயம். லேட்டஸ்டா ஒரு யோ இன்சிடென்ட் நடந்தது இல்ல இரியா, அதான் இல்ல பதில் சொல்ல ப்ரோ, வர, நான் உங்களை பதில் சொல்ல ப்ரோக்கா விடியா. கூப்பிடுறேன், யோவன்னா பேசுங்க ப்ரோ. சரி பதில் சொல்ல விடு ப்ரோ. என்னன்னா மக்கள் சாதாரண மக்கள், அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வெட்டிடுவான் எம்எல்ஏ பயப்படலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டு தான் நீங்க சொல்றது, அந்த பயம் மக்களுக்கு இருக்கும். விஎம்ஐ கட்சிக்கு ஏன் இருக்கணும்? அதான் அறிக்கை விட்டாச்சே, அங்க இருக்கிற விஎம்ஐ கள்ளக்குறிச்சிக்காரங்க 10 பேர் போங்க, எதிருங்க, போராட்டம் பண்ணுங்க, அதான் அறிக்கை வந்துருச்சே. பிளாக் பந்தர் கேள்வி கேட்டது உங்களை திருப்பியும் சிரிச்சு விடாங்க. இந்த கருணாநிதி வேலையெல்லாம் உங்க கட்சி இல்ல நாட்டாக இதெல்லாம் உங்க கிட்ட நாங்க கேள்வி கேட்டதுக்கு எங்களுக்கு சரி, பதில் புஷி ஆனந்த் வேலை செய்யலாமா? புரியுதா? பிளாக் பேந்தர் நான் கிளியரா சொல்றேன். அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கருணாநிதி வேலை எங்களுக்கு தெரியும் bro. நீங்க புஷியானந்த் வேலை சொல்லுங்க, நாங்க கத்துக்கிறோம். இல்ல மாமே சச்சின் வெயிட் பண்ணு ப்ரோ, புஷியானந்த் வேலை பண்ணுங்க, நாங்க கத்துக்கிறோம். புஷி ஆனந்த் வேலையா வேணா, அப்புறம் நீங்க வந்து டென்ஷன் ஆவீங்க. சரி ஓகே, போராட்டம் போராட்டம் எப்ப பண்ண போறீங்க? ஒரு நிமிஷம் அடி, நான் கூட கேட்டேன். அது ஒண்ணும் இல்லங்க, எங்க தலைவர் வந்து நேரா அப்புறமா இந்த நியூஸ்க்கு நேஷனல் நியூஸ் ஆகும். அப்புறம் டிஎம்கேயோட ஆன்டி கியூஎன்சி சந்தி சிரிக்குங்க. பண்ணு, அட பண்ணுப்பா அத. இன்னைக்கு இறந்துருக்கு, இன்னைக்கு வந்து மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க, எப்பயா பண்ணுவீங்க போராட்டம்? யாரையா இன்னைக்கு இறந்துகிட்டு இருக்காங்கன்னா நீங்க என்ன, நீங்க அரசாங்கமா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதத்தான் ரோட்ல இறங்கி கேள்வி கேளுன்ற. இல்ல சச்சின் லேட்டஸ்டா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு ப்ரோ. ஒரே நிமிஷம் சச்சின், இவ்வளவு எதுக்கு? இல்ல இவ்வளவு ஒரு நிமிஷம், இவ்வளவு எதுக்கு? சரி ஓகே ப்ரோ, இப்படியேதான் நீங்க வந்து சீமான் கிட்ட சொன்னீங்க, அவன் ஓட்டு ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஏய் சச்சின், இதுல ஸ்டோக் என்ன தெரியுமாடா? இல்ல ப்ரோ பேச விடுங்க ப்ரோ. முதல்ல நான் பேசும்போது நான் குறுக்கால வராதீங்க ப்ரோ. இல்லடா இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. ஏய் ஒரு நிமிஷம் நான் பேச விடுங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அந்த ஊர்ல கள்ளச்சாராயனால. அந்த சாவிலேயே திரும்ப கள்ளச்சாராயம் குடுக்குற அளவுக்கு போலீஸ் என்ன பண்ணுது? ஆல்ரெடி அங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, கள்ளச்சாராயம் நியூஸே வந்திருக்கு பாருங்க. இதுல வந்து அங்க இருக்க லோக்கல் கிரவுண்ட் பாலிட்டிஷியன்ஸும் அது எப்படி தலைவா சாவுல கூட வந்து கள்ளச்சாராயம் குடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு மறுபடியும் ஃப்ரீயா விட்டுருக்காங்க போலீஸ்? அந்த சாவுல கள்ளச்சாராயம் வந்து விட்டுருக்காங்க தெரியுமா? நியூஸ் போட்டிருக்காங்க. எனக்கு இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஷேர் பண்ணாரு ஒரு டிஎம்கே தோழர் தான் அந்த நியூஸ் ஷேர் பண்ணாரு எனக்கு. அது யாராவது விஜய் ரசிகரா இருக்கும் ப்ரோ, சாவலியும் குடிச்சிட்டு வந்து ஆடுவான். சப்ரிஸ் வந்து விஜய் ரசிகர் இல்ல ப்ரோ, டிஎம்கே ரசிகர், அஜித் ரசிகர். மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரோ, ஆனா பிளாக் பேந்தர் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன். நீங்களே கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு வரீங்க உங்க மாநாட்டுல. தமன்னா பாட்டுக்கெல்லாம் வர்றாங்க, அதனால ஏய் அது விடு, வெறுங்கம்பாக்கத்துல பிரியாணி பாட்டு போடுறாங்க. இல்ல ப்ரோ இன்னொன்னு பிரியாணி இல்ல ப்ரோ, இல்ல பிரியாணி ஒரே ஒரு பாயிண்ட் பிளாக் பேந்தர் நான் பேசிடுறேன் ப்ரோ. பிரியாணி இல்ல சச்சின் முடிச்சிடுறேன். பிரியாணி சொல்லிக்கிறேன்டா, ஒரே நிமிஷம். ஒரே அறிக்கையில இவ்வளவு நாளா வாழ்த்து மட்டுமே சொல்றான்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் வாழ்த்து சொல்லலன்னு சொல்ல வச்சார் ஜாலி. வாழ்த்து சொல்லல ஜாலி. பிளாக் பேந்தர் பிரியாணி சந்தோஷமா நாளை யூடியூப் வீடியோஸ் ஒரு வீடியோ போடுவோம், உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு பாவம். யூடியூப் ஆல்ரெடி ட்ரிகர் ஆகி சுத்திட்டு இருக்கா. குடுத்துட்டு போறோம் அவனுக்கு ஒரு 200 கிரெடிட்டட். ஐயோ ஐயோ, இந்த பிளாக் பேந்தருக்கு அவனாவது 200 கொடுக்கணும். இல்ல பிளாக் பேந்தரே அவனாவது 200 கொடுக்கணும். அவன் எங்க இருந்து பாயிண்டா தான் பேசுறான். அதெல்லாம் மேல இடத்துல இருந்து வரும். ஸ்டேஜுக்கு மேல போயிட்டு பாயிண்ட் பேச முடியல, நீ ஏன் கேட்கல நம்மள தான் கேக்குறாங்க. இங்க பாயிண்டா ஏன்டா மியூட் போடுறீங்க? இல்ல மனிதம் எதுவுமே பேசலையா? மனிதம் அப்பத்துல இருந்தே கை தூக்குனாரு, ஏதோ கருத்து சொல்ல வந்தாரு. மனிதம் இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவர் வந்து ஏன் சாமி
ஏன் சாமி கும்பிட இது பண்றேன்னு சொல்லுவாரு. இல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. செந்தில் பாலாஜி 10 ரூபாய்க்கு கோட்டை 10 ரூபாய் இல்ல இல்ல நான் சொல்றேன், நான் பேசுறேன்னு சொன்னேன். ராஜாஜியை பத்தி பேசுனேன் ப்ரோ. ராஜாஜி இல்ல இல்ல ஆக்சுவலா மனிதன் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அவரு பேசுறது தனிப்பட்ட கருத்து. இங்க பேசுறது கீழே வந்து கமெண்ட்ல போட்டுருங்க. அது தப்பு. அது சொல்லுங்க. கேட்டு மட்டும் போயிரேன். பிளாக் பண்றேன் ஒரு क्वेश्चन. பிளாக் பண்றது கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க மதன். உங்க அமைச்சர் கோட்டுக்கு 10 ரூபாய் வச்சிட்டாருல, அப்பனா நீங்க பேசுனீங்க. 15 ரூபா தரேன்னு பேசுனேன். அதுதான் வெக்கமே முட்டு முட்டு என்ன நீ அந்த 15 இல்ல 10 ரூபாய். அதான் ப்ரோ உங்க அமைச்சர் கோட்டுக்கு 15 ரூபாய் 10 ரூபாய் வச்சிட்டா சொல்லி செய்திகள் எல்லாம் போட்டாங்க. கேஸா இருக்கு. ஓகேவா? எனக்கு புரியல. இப்ப நீ இந்த மேல தான் பேசுற ப்ரோ. அந்த செய்தியில பேட்டி கொடுத்தது நீதானே? என்ன முதலமைச்சர் அதுக்கு கொடுத்தாப்ல பார்ல ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு நீ தானே பேசுன. பதில் வராது. கலாய்க்கிறங்க. மதன் குடி தவறு மதன். குடிக்காத மதன். வித்தா நீ போய் குடிப்பியா? அறிவு இல்லையா? திமுக காரன் தான் அதை பண்றான். நீ இன்னும் எங்க போகுது அறிவு? இல்ல இல்ல உங்க கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரி இல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரி. நீங்க பொறுமையா பேசு. காமெடி பண்ணிட்டு இருக்காதயா. பிளாக் பேந்தர் எங்களுக்கு எல்லாம் கரெக்டா கேட்டுது. உனக்கு தான் போலாரு. இங்க எல்லாமே கரெக்டா தான் கேட்டுது. பிளாக் பேந்தர் ஒரு நிமிஷம். பிளாக் பேந்தர் இதெல்லாம் நீங்க இவ்வளவு நாகரிகமா பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு தூரம் நீங்க வந்து நான் நாகரிகமா தானே பேசிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் எங்க சையது ப்ரோ எங்க தூங்க போயிட்டீங்களா? 200 ரூபா ஊப்பி எல்லாம் பேசும்போது நான் தூங்க போயிட்டீங்களா சையது? அதுதான் இப்படி சொன்னா அவன் அப்படிதான் பேசுவான். இன்னொன்னு பிரியாணின்றீங்க ப்ரோ. நாங்க அட்லீஸ்ட் வந்து எங்க ஆளு கூப்பிட்டு பிரியாணி போறாரு. விருகம்பாக்கத்துல போய் சண்டை போட்டு பிரியாணி வாங்கல. கோமா போயிட்டீங்களா இப்போ? இல்ல 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 போன் ஓ அப்ப நல்லா கேக்குது. இப்ப வந்து தடுக்க மாட்டீங்க. நான் பேசுறத தடுப்பீங்க. ஓ ஏன் இப்ப சொல்லிட்டானே முடிங்க. அடுத்து ஏதாச்சும் பேசுறேன்னா பேசுங்க. கருத்துகள் வரவேற்கப்படும். மனிதம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே சமகால அரசியல் புத்தகம் பேசல. மனிதம் சமகால அரசியல் கருத்து இருக்குதா? எதுவும் சமகால அரசியல் தான் போற போக்குல வரலாற்று தப்பா சொல்லிட்டு போனீங்க. வழக்கறிஞர் அணி ஏதோ பேசணும்னு சொல்றா. ஐயோ இல்லையா, இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த வாழ்த்து இதுன்னு ஆரம்பிச்சாரு. இல்ல எனக்கு ஒண்ணு கேட்கணும். பிளாக் பேந்தர் இருக்கியா? எல்லாமே அவனுக்கு பண்ணுவானுங்கடா. ஆனா வந்து இல்ல பிளாக் பேந்தர் இருக்கியா ப்ரோ? இருக்காப்ல இருந்துதான் இருக்கேன். நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம பேசுங்க. இல்ல இல்ல நேத்து முதல் ஒரு ட்வீட் போட்டாரு பாத்தீங்களா கள்ளக்குறிச்சி பத்தி. இந்த மாதிரி மக்கள் வந்து பாக்கல ப்ரோ. சொல்லு ப்ரோ. பாக்கலைன்னா பாருங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து தெரியப்படுத்தினீங்கன்னா நாங்க உடனே ஆக்ஷன் எடுப்போம். இந்த இடத்துல விக்கிறாங்கன்னு. ஆக்சுவலா 27th ஏப்ரல் எண்ட்ல இருந்தே நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே போடுறாங்க. கட் ஆயிடுச்சுடா. அன்மியூட் பண்ணு ப்ரோ. கட் ஆயிடுச்சுடா சத்யா. ஏப்ரல் எண்ட்ல இருந்தே கள்ளக்குறிச்சியில இந்த மாதிரி சாராயம் விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூட புடிச்சிருக்கு. ஓகேவா? நீங்க வந்து அதெல்லாமே நியூஸ்ல வருது. கண்டிப்பா பாக்கல எல்லாம் உருட்டாதீங்க. முதல்ல ஒரு பாக்கல வேற வேலை இருக்காரு. நடவடிக்கை எடுத்திருக்காங்க போலயே. அப்போ போலீஸ் புடிச்சிருக்கு. அதே இடத்துலதான் திருப்பி நடக்குது. உங்களுக்கு புரியுதா? வேற ஒருத்தன் திரும்ப இல்ல அதுக்கு பதில் என்ன திரும்ப வரும்? ஏன் நீ போய் போராட வேண்டியதுதானே? நீ ஏன் போராட வேண்டியதுதானே? அந்த பதில் தான். நீங்க எல்லாம் தான் கூட்டா பிளாக் பேந்தரப்போ வேற ஒருத்தன் வந்திருக்கான்பா. திரும்ப அரெஸ்ட் பண்ணா இன்னொருத்தன் வரதான் செய்வான். ஏதாவது விஜய் ரசிகரா இருப்பான். அந்த இன்னொருத்தர் யாரு? இல்ல ப்ரோ அந்த இன்னொருத்தர் நீங்களா? ஆனந்தாமா. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு எல்லாரையும் நீங்க பிஸியா இருக்காரு. சும்மா இருக்கிறது ஸ்பேஸ்ல பேச நீ மட்டும் இலவச உணவு, இலவச வீடு, இலவச சாராயம் கொடுக்கலாம்னு காசி நகராம் புஷியானந்த் ஊரல் போட்டு இலவச சாராயம் கொடுக்கறதெல்லாம் யாரு? இலவச சாராயம் எல்லாம் யாரு கொடுப்பாங்கன்னா இலவச சாராயம் எல்லாம் வாசல்லே வாங்கி வச்சுட்டு உள்ள போலாமா? ரோகிணி பதில் பேசு. உட்காந்து கிரிஞ்சு பண்ணிட்டு கலாய்க்கிறேன்னா கலாய்க்கிறேன்னா அப்ப அவனை கிரிஞ்சு பண்ற நிறுத்த சொல்லியா?
நீதான் ஆரம்பிக்கிற. நீ யார் என்கிட்ட ஒரு மாதிரி ஆரம்பிக்கிறா? பேசுனா 200 சத்யானந்தன் ஆரம்பிக்கிறதே நீதாயா? நீ கேள்வி கேட்டியா? பேந்தரு நீ கேள்வி கேட்டியா? இல்ல பேந்தரு அப்புறம் நீ ஒருத்தன் குறுக்கு நீ சாலை என்கிட்ட ஓட்டுனே, நீ புரியுதா? பேசுறனே, அப்ப எங்க தோமாக்கு போயிட்டியா நீயே? ஆக்சுவலி இந்த மாதிரி என்னடா வாய்ஸ் பேசி இது? ஸ்டார்ட் நாய் பண்ணதே பிளாக் கத்துற மாதிரி பேந்தர் தான் அப்படித்தான்டா இருக்கும். இது சரியில்லை கேட்டா சத்யா. கேளு, கேக்காட்டி போடா என்ன? டிவியேட் ஆயிட்டே போயிட்டு இருக்கா அது பொண்ணு. ரேவந்த் கர்றா வெண்ண இவனும் கலாச்சாரம் குடிக்கிறவன் தான், அதனாலதான் தொண்டை போயிடுச்சு இவனுக்கும். ஒரு ஏய், நண்பர் கொஞ்சம் 300 400 காசு ஆமா, வாங்கலாம். இவரு அதெல்லாம் காசு எஸ்பிபி வாங்கி குரல்ல இப்ப இதெல்லாம் பாடுவாரு பாரு. சார் பாடுங்க சார், ஹரிகரன் சார், ஹரிகரன் சார், சார் ஹரிகரன் சார், ஒரிஜினல் இல்ல ப்ரோ ப்ரோ தம்மால பங்கிற தம்மால வந்திருக்காரு. நாட்டையே கலக்கிறீங்க. இது வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப ஒரு சச்சின் அவர் அப்ப இருந்தே இதே கன்ஸ்ட்ரக்டிவா வேலை போயிட்டு தான் செஞ்சுட்டு இருந்துச்சு. இருக்காரு. அவரை ரிமூவ் அவரு பண்ணி விட்டுருக்காரு. அவரு பிரச்சனையுடைய வீரியத்தை குறைச்சு இந்த மாதிரி இல்ல bro. தமாஷா நடத்திட்டு போத்துக்கு அடேங்க அப்பா சையது, திடீர்னு உனக்கு சிக்னல், செல்போன் சிக்னல் மாதிரி வருது. பிளாக் ஆமா, தூங்க போயிடுற, வீரியத்தை எந்திரிடுற, குறைச்சு தூங்க போற, அழகா எந்திரிடுற. மடை போயிட்டு மாத்தி சரி, விட்டாரு. பிளாக் பேந்தர் கலாச்சாரத்துக்கு வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டீங்களா இல்லையா? கொடியை தூக்கிட்டு தூக்கிட்டேன் கலாச்சாரத்தை ஒழிக்கிறோன்ட்டு கோலம் போட்டு ஐயோ முடிச்சு. அவனை தூக்கலையே. என்ன ஸ்பேஸ் போட்டு பாரு, இல்ல மார்க் bro, பண்ணிட்டேன். டிவிக்கு சின்ன நீங்க பசங்களை ஓட இந்த விட்டேன் மாயா. இல்ல டிஎம்கே அவன் அது யாரு இவன் பேசும்போது ஒரு bro சாயல இல்ல அவன் அப்படிதான் இவனு பேசுவான். எல்லாருமே வந்து இன்டெலெக்சுவல் மாதிரி பேசுவானு ப்ரோ. இன்டெலெக்சுவல் மாதிரி பேசுவானு. பதில் வரலைன்னா உடனே வந்து இது மாதிரி முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கானு. ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா பேசணும். இல்லடா, இவன் வந்து இன்டென்ஷனை டைல்யூட் பண்ற மாதிரி பேசுறான்டா. அதனால இவன் வேணாம். ஆமா சச்சின் 10 முட்டை ஸ்பீக்கர்ல உட்கார வச்சு பேசு. மனிதம் இங்க என்ன என்ன நீங்க எதுவும் இந்த இஷ்யூ பத்தி எதுவும் ஒவ்வொருத்தரா பேசுங்க. இஷ்யூ பத்தி ஒவ்வொருத்தரா எதுவும் பேச வந்திருக்கீங்களா? அப்ப நான் ஆமா இஷ்யூ பத்தி நான் ஒரே ஒரு பதில மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா, ஒரு நபர் வந்து அஜித்தோடைய பின் தொடர்பாளர், அவர் வந்து திமுகவுடைய அபிமானியா இருக்காரு, அவர் தான் எனக்கு ஷேர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பிளாக் என்ன சொல்றாருன்னா, அவனாவது விஜய் ரசிகரா இருப்பான், சரக்க போட்டு வந்து உளறி இருந்திருப்பான் அப்படின்னு தொடங்கி வச்சதே இதுதான், அவர் தான். ப்ரோ இல்ல அவன் ட்ரிகர் பண்ற ட்ரை பண்றானாமா. அது ஒண்ணு அதான் நான் தான் ப்ரோ அந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா சபரிஷா எனக்கு முன்னாடி ஷேர் பண்ணாரு அந்த ஈவெண்ட். இல்ல நான் மைனூட்டா நோட் பண்ணிட்டே இருந்தேன். ஒருத்தவங்க அந்த ப்ரோ அவங்க அந்த அப்படிதான் ப்ரோ பேச சொன்னாங்க. ப்ரோ ஒண்ணுமே இல்ல ப்ரோ, இப்ப ஆட்டத்தை கலைக்கணும்னு பிளான் பண்ணாரு. ஸ்பேஸ் சீக்கிரமா வேற மாதிரி மாத்தி சண்டை மாதிரி ஒரு ஜோனுக்கு எடுத்துட்டு போனோம்ட்டு. நல்ல விஷயம் என்ன பண்ணாங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம அடிப்போம், அவ்வளவுதான். இத மனிதத்திட்ட கொடுத்தா கரெக்டா இருக்கும். மனிதம் நீங்க வந்து புத்தகம் படிச்சு ஆமா அப்படியே இடிச்சிட போறாரு திமுக மனிதம். அது செஞ்சுட்டு தான் மறுவேளை பண்றாரு. தேவன் இல்ல அப்படி பண்ண மாட்டாரு. தேவனைய பவனர்லாம் அன்னைக்கு பெரிய ஒரு ஹோஸ்ட்ல வந்து தாவேகா பத்தி எல்லாத்தையும் படிப்பாரு. கள்ளக்குறிச்சியை பத்தி கண்டனங்கள் எதுவும் தெரிவிக்க மாட்டாரு. தேவநாய பவனம் படிச்சிருக்காரு. என்ன பேச விட்டீங்கன்னா என்னோட கருத்தை சொல்லுங்க. உங்களை பேச விடுறோம். மனிதம் நீங்க பேசுங்க, உங்க கருத்து என்ன வேணாலும் சொல்லுங்க. வரலாறு ஃபேக்சுவல் ஏதாவது சரி பண்ற அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் வந்து ஒரு டைல்யூட்டடான ஒரு மேட்ரு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துக்கு அரசின் மீது கண்டனத்தை தெரிவித்து விட்டு உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் பிரைமரிலி ரெஜிஸ்டர் தட் பாயிண்ட் அண்ட் தென் ப்ரோசீட். வாங்குறதே நான் வந்துட்டு ரொம்ப ஒரு இதா பாக்குறேன். ஏன்னா அத நீங்க கேட்க வந்து மனிதன் நீங்க அதை நீங்களே வந்துட்டு முன்னெடுத்துருக்க வேணாமா? இத வந்துட்டு கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ள இல்ல அந்த கண்டனத்தை வைக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்கிறாராங்கிறதுனாலதான் தயாரா இருக்காரான்னு இது வந்து லிட்மஸ் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டனம் என்னன்னு சொல்லுங்க, பேசுங்க. சையத் ப்ரோ அவரை பேச விடுங்க ப்ரோ, அநியாயம் பண்ணாதீங்க. இல்ல இது நீங்க கண்டனம் தெரிவிக்கிறது நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு அரசு நீங்க தெரிவிங்க, நாங்க நல்ல சர்டிபிகேட் கேட்கல, நீங்க தெரிவிங்கன்னு சொல்றேன். கண்டனம் தெரிவிக்காம ஒரு அரசை எதிர்த்து ஒரு நிலையான ஒரு எதிர்கட்சியா ஒண்ணு இப்ப சரியா இல்லாத போது ஒருத்தர் எந்திரிச்சு வராருன்னா ஓகே தான். அவர் கொள்கையின் அடிப்படையில வரணும் தான் எனக்கு விருப்பம். இப்ப எனக்கும் விஜய பிடிக்கும். நாளைக்கு ஒரு கண்டனம் இருக்கா இல்லையா ஒரே பதில் இருக்கு இல்ல சொல்லி அப்புறமா போய்க்கலாம் பிரதர். அவர் எங்கேயும் போக மாட்டாரு. கண்டனம் முதல்ல சொல்லுங்க. ஒரே நிமிஷம், இந்த டாபிக்கு கான்ட்ரிபியூஷன் இந்த டாபிக் தான் சொல்றேன். முழுசா கொஞ்சம் பொறுமையா கேட்கப்படுங்க. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கடந்து போய்க்கிறேன். உங்க கண்டனத்தை கூட நான் லிசனர்ல இருந்து கூட கேட்டுக்கேன். ஒன்னே மட்டும் சொல்லு. சாரி நான் நடுவில் நல்ல குறுக்கிறேன், எனக்கு தெரியுது. செத்து போனோம் குடும்பத்துக்கு 1000 புத்தகங்கள் 400 புத்தகங்கள் அதுல இருக்கிற வரலாறுலாம் தெரியாதுங்க, புரியுதுங்களா இல்லையா? கள்ளச்சாராயத்தை அரசு தடுத்து நிறுத்த தவறி இருக்குது. இதனால உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. நடுத்தெருவுல இருக்கு. என்ன கண்டனம்? புரியல. கண்டனம் யாருக்கு கண்டனம்? எந்த பிரச்சனைக்கு கண்டனம்? நீங்க பேசிக்கிடுங்க.
சொல்லுங்க ப்ரோ சாரி. ப்ரோ ப்ரோ அந்த நியூஸ்ல பாருங்க ப்ரோ, அந்த ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு ஐந்து இருக்கு ப்ரோ, அவங்க அப்பா அம்மா இல்லாம, அம்மா இல்ல, அப்பா இப்ப இறந்துட்டாரு. அந்த குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவாங்க? யார் பதில் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க? சொல்ற பதில் வந்து புக்ல நான் அவனை இருந்தா இப்ப குடிக்க மனிதன் சொன்னேன், சொல்லுவாரு. நீ குடிச்சு நீ கெட்டு போறம்பாங்க. புக்ல அதுக்கு பதில் 400 புக்ல யார் தப்பு இருந்தா பாரு, மனிதன் பதில் சொல்லுவாரு. அது யார் தப்பு? அது நீ நீ நடவடிக்கை சரியில்லை, உன் அறம் சரியில்லை, அது காலத்து அமைகிறீங்களே, உன் பொண்டாட்டி உன் பசங்க மனிதன் பேசட்டும். சமாளிப்பீங்களா நீங்க? ப்ரோ அது அதுக்கு என்ன அவங்க தப்பு? சொல்ற அது பதில் அதுதான். தலை நான் வைக்கிறீங்க. கவர்மெண்ட் இப்போ வாங்கி குடிக்கிறது ஓன் தப்பு அப்படிம்பாங்க. அப்படி ஏதாவது பதவி விலைக்கு போயிடணும். உன்னால முடியலன்னு சொன்னா என்ன பதவி விலைக்கு பேச லட்சம் கட்டிட்டு தெரியும், நீங்க கேள்வி கேக்குறீங்க, பேச விடுங்க. இல்ல அவ்வளவுதான். ப்ரோ, நீங்க அவங்கள பேச என்ன விடுங்க பேசுங்க? ப்ரோ. ஒரு நிமிஷம் அவங்க பேச விடுங்க, அவங்கள பேச விடுங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், அரசை எதிர்த்து கேள்வி கேட்கணும், கண்டனம் வைக்கணும், அது கரெக்ட். ஒரு தனிப்பட்ட இப்ப நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் என்னோட கண்டனத்தை தான் தெரிவிக்க முடியும். கண்டனம்னா போய் அரசை சட்டையை பிடிச்சி விழுக்க முடியாது, என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்க முடியும். ஆனா ஒரு விஷயத்த நான் ஒரு புரிதலோட பாக்குறேன். என்ன ஒரு விஷயம்னா, கொள்கை பேசக்கூடிய நிறைய பேருக்கு இந்த விஷயத்துல வந்து அரசு தப்புன்னா சொல்லக்கூடிய இது இருக்குது. அரசு கூட தன்னுடைய தவறை திருத்தி அமைச்சர்ல இருந்து மத்தவங்க வர இது தவறு நடந்திருக்குது, அது கண்டிக்கப்படக்கூடியது, மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ரோட்ல போயிட்டேன், ஒரு பெரிய பள்ளிவாசலை இடிச்சுக்கிட்டு மக்களை கொண்டுட்டு நாய் வந்து குறுக்க விழுந்துச்சுன்னா ஏத்திட்டு போனேன்னு சொல்லி எந்த அரசுகளும் எந்த தலைவர்களும் சொல்லல. அந்த விதத்துல நான் இதை மாற்றுக்கிறது எனக்கு இருக்குது. சோ அதனாலாவது ஒரு ஜனநாயக ரீதியை ஏத்துக்கிட்டாங்களே, ஒரு தப்பு நடந்தது, அது உண்மைதான், அதை நாங்க திருத்திக்கிட்டோம்னு சொல்லி ஒரு மனப்பான்பு இருந்து தெரியுமா, அதுதான் ஒரு கொள்கைவாதிக்கு தேவைங்கிறது ஏத்துக்கிட்டு. அது நடந்தது உண்மைதான், அதுக்காக வேண்டி திரும்ப 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 நம்ம கண்டனத்தை தான் வைக்க முடியும். அரசு அதுல இருந்து மாற்றங்களை கொண்டு வரதான் செய்யும். நீ சொன்னது மாதிரி அந்த உயிர் போன உயிருக்காக வேண்டி எனக்கு ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்குது மனசுல, ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்குது. அது இல்லாம ஒண்ணும் இல்ல, எல்லாருக்குமே வருத்தம் இருக்கதான் செய்யும். ஒருத்தர் அழும்போது மனக்கணம் நடந்தது. ஒரு நிமிஷம், நான் மனக்கணம் நடந்தது, முடிச்சிடறேன். 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? நீங்களே பேசுங்க, நான் முடிச்சிட்டேன், இல்லைன்னா நீங்க பேசுங்க. நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசாதீங்க, நீங்களே பேசுங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணு ஒருத்தரை பேச விட்டுட்டு ஒரு ஸ்பேஸா இருக்கட்டும், ஒரு பொது வழியா அவரை இருக்கட்டும், பேச பேச விட்டு விடுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அதையே சொல்லிட்டு பாரு, பேச முடிய வரைக்கும் அவங்க பேச விடுங்க. அவர் பேசுங்க. சரி, ஓகே. அது நான் சொல்லிக்கிட்டேன். அதை பொறுத்த வரைக்கும் நான் நல்லதான் பாக்குறேன். ஏன்னா இவங்க கொள்கைவாதிகள் பேசுற எல்லாருமே இதுக்கு போய் நின்றுகிட்டு அப்படி இப்படின்னு சொல்லல, அவங்களே கண்டிக்கிறோம், இது கண்டிப்பா அரசு திருத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சங்கிகளை மாதிரியோ மத்த மாதிரி மொழி வரி இனவெறி பேசக்கூடியவங்களை மாதிரியோ போய் நின்றுட்டு அந்த இடத்துல போய் முட்டு கொடுக்கல. அப்படி முட்டு கொடுக்காம இந்த இடத்த தவிர்த்ததுனால ஒரு அளவுக்கு இவங்க மேல எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. இப்ப எனக்கு நாளைக்கு ஒருத்தர் ஒரு கொள்கையோட வந்து நின்னா போது அவங்களை ஆதரிக்கணும்ன்றது தான் தோணும். சரி, அந்த விஷயங்களை தப்பா திருத்திவிடணும்னு தோணுனதுனால எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. பட் இன்னொரு இடத்துல வந்து நான் இன்னும் முழுசா சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க ஸ்பேஸ் போட்டு பேசுறீங்க, நீங்க கண்டனத்தை தெரிவிக்கிறீங்க, நல்லது, அது நடக்கணும், கண்டிப்பா இந்த மாதிரி நடக்கணும். அதுல சமகால அரசியல நாங்க பேசணும் நீங்க சொல்றீங்க. ஆனா இங்க வந்தவங்க சமகால அரசியல பேசுற மாதிரி எனக்கு தெரியல. ஒருத்தர் வந்து மூதறிஞர் ராஜாஜின்னு ஒண்ணு தூக்கிட்டு வராரு, அதை அழுத்தி சொல்றாரு மூதறிஞர் ராஜாஜின்னு. அது கூகுள்ல போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது இருக்குது, அது இல்லாம இல்ல, அது இருக்குது. நீங்க விக்கிபீடியால போய் பார்த்தீங்கன்னா கொற்ற மலையில போய் பிடிச்சிட்டு போனாருன்னு இருக்குது. ஆனா அது உண்மை கிடையாது. அது நடந்தது வந்து அது அவரு வீட்டை விட்டு வெளியவே போய் இது ஒரு செருப்பு தரையில படாம நடக்கக்கூடிய மனுஷன் ராஜாஜி. அவர் மேல அழுக்குப்பட்டாலே ஒதுங்கி போகக்கூடிய மனுஷன் ராஜாஜி. கொற்ற மலையில கொடை பிடிச்சு போன தப்புங்கிறத சமுத்திரம் சொல்லியிருக்காரு. யாருன்னா ஒரு காங்கிரஸ்காரரு, கலைஞரை எதிர்த்த ஒரு மனுஷனே கலைஞரை பத்தி சொல்லி இருக்கிறார். அதை ஒண்ணு சொல்ல ஆசைப்பட்டேன். அப்புறம் நீங்க தமிழ் ஹிந்துன்னு ஒண்ணு போட்டிருக்கீங்க, இங்க யாரோ ஒருத்தர் ரொம்ப இது மாதிரி, அதுல போய் பாருங்க. 1973 எம்ஜிஆருக்கு இவரு மூதறிஞர் ராஜாஜி ஆதரவு கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. 1972 டிசம்பர் 25 ராஜாஜி இறந்துட்டார். இந்த தமிழ் ஹிந்துவோட பத்திரிகைக்கு கண்டனமா நிறைய இடத்துல வந்துருக்கு. சோ இந்த மாதிரி வரலாறு போற போக்குல 200 பேர் இருக்கிறீங்க, நீங்க ஒரு அரசியலுக்கு வர போறீங்கன்னா சில விஷயங்கள் பேசும்போது தப்போ சரியோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். அப்போ ஒரு வரலாறு ஒருத்தர் சொன்னா நீங்க வரலாறின் வழியா தான் ஒரு சமூகம் பிறக்குங்கிறத நான் நம்புறேன், உலகமே அப்படி நம்பி இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இருந்து நான் தமிழன், நீ தமிழன், நீ இந்த ஊருக்காரன், என் மொழி பெருசுன்னு பேசிட்டு இருக்கிறது காரணமே வரலாறு தெரிஞ்சதுனாலதான். தெரிஞ்சுக்கிட்டு மன்னிக்கணும். ஒரே ஒரு கொஸ்டின் நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் இவ்வளவுதான் பேச வந்தேன், அவ்வளவு. அப்புறம் நீங்க பேசிவிடுங்க. இருங்க வரலாறு சொன்னீங்க இல்லையா, அப்ப ஏன் சர்க்காரியா கமிஷனோட ஒரு அந்த காப்பியோட பிடிஎஃப் கூட எங்கேயுமே இல்ல, அது புக்ஸாவே பிரிண்ட் பண்ணாங்க, அந்த புக்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சர்க்காரியா உங்களுக்கு சர்க்காரியா கமிஷனோட நான் படிச்சு, அது பெருசு, உங்களுக்கு படிச்சு காணிக்கிறேன்னா நான் ஸ்பேஸ்ல ரெக்கார்ட் போடுறேன், என்னோட ஸ்பேஸ்ல அந்த படிக்கும் போது வந்து கேளுங்க, அவ்வளவு. அதோட ரெக்கார்டு எங்கேயுமே இல்லையா, கலைஞர் அதை டெஸ்ட்ராய் பண்றதா சொல்றாங்க, அது ஒரு சில காப்பீஸ் மட்டும் தான் கிடைக்குதுன்றாங்க, ரொம்ப ரேர். அதை நான் வாசி காணிக்கிறேன், நீ இங்கிலீஷ் தமிழ்னு அதுக்கு விளக்கம் சொல்லி வாசிக்கிறேன், என்னோட ஸ்பேஸ்ல வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் அதை படிச்சுக்கிறேன்.
சரி. ஏன்னா வரலாறை மாத்திட்டாங்க, கூகுள்ல எல்லாம் எழுதிருக்காங்கன்றீங்களே, அதே வரலாறு தான் கலைஞர் எழுதியிருக்காரு. So அதனால கேட்டேன். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த விக்கிபீடியா கூகுளை வச்சு வரலாறை தெரிஞ்சுக்கிடாதீங்க. நான் நம்பவே மாட்டேன். எனக்கு கூகுள்ல விக்கிபீடியால ஏதாவது ஒரு சின்ன இப்ப இந்த ஊர் எங்க இருக்குது, இந்த இடம் எங்க இருக்குது, இந்த ஊருக்கு போய் சாப்பிட போனா இந்த ஹோட்டல் எங்க இருக்குங்கிறத மட்டும்தான் நான் பார்ப்பேன்னு தவிர ஒரு வரலாறு ஒரு கூகுள்ல விக்கிபீடியா நான் தேட மாட்டேன். தப்பது. அது அங்க கிடைக்கவே செய்யாது. ஏன்னா பெரும் அறிஞர்களுடைய புத்தகங்கள்ல தான் வரலாறு இருக்கு. உங்களுக்கு பிடிக்காத நீங்க தேவனைய பாவனர்னு சொன்னீங்க, அவர் தனிப்பெரும் காவலர்னு சொன்னீங்க. உங்களுக்கு நீங்க திராவிடத்துக்கு எதிராக நிறைய பேர் பேசுறதுனால அவரை சொன்னேன். இல்லைன்னா நான் பெரியார் தான் ரெஃபர் பண்ணிருப்பேன். இங்க யாரும் திராவிடத்துக்கு எதிரா பேசல, திமுக கட்சிக்கு எதிராக பேசுறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். இல்ல இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு நான் பேசும்போது அதுக்குதான் நான் சொன்னேன். மத்தபடி எனக்கு வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப அதே மாதிரி நீங்க சொல்றீங்க, இப்ப கூகுள்ல இருக்கிறது யாரும் எடிட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஒரு புக்ஸ் பிரிண்ட் ஆகி வருதுன்னா அது அந்த கன்சர்ன் ஆத்தரோட இன்ஃபுளுன்ஸ் தானே. இப்ப நான் ஒண்ணு எழுதுறேன்னா நான் விஜய் பத்தி தான் எழுத போறேன். நான் எங்க கலைஞர் உயர்த்தி எழுதி போறது கிடையாது. சரி, இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். வரலாறுங்கிறது நீங்க ஒரு 10 புத்தகம் 100 புத்தகம் எழுதுனீங்கன்னா வரலாறுங்கிறது அதுல எண்ணிக்கையின் அடிப்படையில எல்லா சிந்தனைவாதிகளோட இதை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து எடுப்பாங்க. இப்ப நீங்க ஆரியர்களை பத்தி சொன்னீங்கன்னா தேவனைய பாவனருக்கோ பரிதிமார் கலைஞருக்கோ மறைமலை அடிகளுக்கோ தமிழ் தேசிய உணர்வு உண்டு. ஆனா ஆரியர்கள் இருந்தாங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. அதே இது திராவிட சித்தாந்தத்துல பெரியாரோ அண்ணாவை எடுத்துட்டீங்கன்னா இருக்குன்னு வச்சிருக்காங்க. அதே இதுல அம்பேத்கர் எடுத்தீங்கன்னா தலித்தியவாதி அவரும் எழுதி வச்சிருக்காரு. அதே இதுல ராஜாஜி எடுத்தீங்கன்னா அவர் ஒரு மத பற்றாளர் அவர் எழுதி வச்சிருக்காரு. எல்லாருமே எழுதி வச்சிருக்கும் போது அதுதான் வரலாறா நிக்குமே தவிர இதுல கிளியரா அந்த ஒரு புரிதல் மட்டும் இருந்துகிட்டா போதும். வரலாறு நம்ம படிக்கும் போதே தெரியும். 10 புத்தகங்கள் படிக்கும் போது இது நடக்காதுங்கிறது புரியும். இது நடந்திருக்குங்கிறத ஒரு புரிதலை கொடுக்கக்கூடியதுதான் புத்தகம். ஒரு விக்கிபீடியா அதை கொடுக்கவே செய்யாது. எவனோ ஒருத்தன் எழுதிட்டு போறான், 4 வார்த்தையை படிச்சுக்கிட்டு அது இருக்குது. அவர் முதல்ல பேசினார் தெரியுமா, கொட்டுற மாலையில கொடை பிடிச்சிட்டு போனதுன்னா இருக்குது. ஆனா அது உண்மை கிடையாது. நீங்க அந்த தமிழ் ஹிந்துங்கிற ஒரு பத்திரிகை ஒருத்தர் போட்டிருக்காரு, அதுல படிச்சுட்டே வாங்க. 1973 எம்ஜிஆருக்கு அவர் ஆதரவு கொடுத்தாரு. எம்ஜிஆர் அதுக்கப்புறம் 2வது எம்ஜிஆர் மது விற்பனை ஆரம்பிச்சாருன்னு போட்டிருக்கு. அது உண்மை, மது விற்பனை ஆரம்பிச்சது உண்மைதான். ஆனா 1972 டிசம்பர் 25 செத்து போயிட்டாரு. அந்த இடைத்தேர்தல் இவருக்கு எப்படி கொடுக்க முடியும்னு தமிழ் ஹிந்துக்கு எதிராக எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு. ஓகே, அதே மாதிரி அவர் எதுக்கு ஆரம்பிச்சாருன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்க முடியாது. நாங்க புக்ஸ் எல்லாம் படிச்சது இல்ல. புரியல என்னது? ஆமா, இது கள்ளச்சாராயத்தினால உயிர்கள் இழக்கிறதுக்காக வேண்டி கள்ளச்சாராயத்தை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்மார்க்ங்கிறத ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே தொடர்ந்து இவரும் ஃபாலோ பண்ணாரு. அப்ப நீங்க சொல்றது மாதிரி கடத்து இருந்தாச்சுன்னா அவருக்கு விருப்பம் இல்லைன்னு அவர் தடுத்திருக்கணும்ல. அப்ப நீங்க இங்க கலைஞரை மட்டும் உங்களுக்கு விமர்சிக்கணும்னு தோணும் போது அதையும் விமர்சிக்கணும் தானே. அப்ப நீங்க ஆட்சிக்கு நீங்க அவரு கள்ளச்சாராயத்துக்கு அகேன்ஸ்டா கள்ளச்சாராயம் இது டாஸ்மாக் ஓபன் பண்ணாரு. நீங்க இருங்க, அப்ப கலைஞர் ஃபர்ஸ்ட் ஆதரிச்சிருக்கீங்களா? அவர் எதுக்குறேன்னு தானே சொன்னாரு. கள்ளச்சாராயத்தை அவர் எதிர்த்து டாஸ்மாக் ஆரம்பிச்சாருன்னா எம்ஜிஆருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜேபிஆர் அவர் கள்ளச்சாராயம் ஆசிரியர் தான். எத்தனை பேருக்கு தெரியும்? புரியல, திருப்பி சொல்லுங்க ப்ரோ. எம்ஜிஆர் கள்ளச்சாராயத்துக்கு எதிராக தான் டாஸ்மாக் ஆரம்பிச்சாருன்னு சொல்றீங்க. எம்ஜிஆருடைய கடந்த கால அடியாட்கள்னா பிஏ, இப்ப இருக்க ஜேபிஆர், சத்யபாமா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லாருமே கள்ளச்சாராயம் காட்சி முன்னுக்கு வந்தவங்க தான். அந்த காலத்துல ஜேபிஆர் என்ன பண்ணுவாராம், தண்ணியில மெட்ரோ வாட்டர் ஓடுதுல, அந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை லாரியா எடுத்துட்டு போயிட்டு ஊரா போய் இறக்குவாராம். அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டே எம்ஜிஆர் தான் இருந்திருக்காரு அந்த காலத்துல. இது தெரியுமா உங்களுக்கு? சொல்லண்டான்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். நான் ஒருத்தரை கேவலப்படுத்த கூடாது நினைச்சு நீங்க பண்ணிட்டீங்க. நீங்க பண்றதான் நல்லது, நீங்களே சொல்லி புரியுங்க, அவ்வளவுதான். எந்த கட்சிக்காரனும் உத்தமம் கிடையாதுங்க, எல்லாமே அயோக்கியம் தான் ப்ரோ. அதுதான் ப்ரோ, இப்ப நாங்க எந்த கட்சியும் குறிப்பிட்டு சொல்லல. இப்ப ஆளுங்கட்சியாரோ அதை தானே கொஸ்டின் பண்ண முடியும். இன்னைக்கு யாருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு? இல்ல, இப்ப அந்த கொஸ்டின் பண்ணி இல்ல ப்ரோ, இப்ப அதை நாங்க கொஸ்டின் பண்றோம். கொஸ்டின் பண்ணிட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்க சொல்லுங்க. அவங்க நேத்தே 10 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. முன்னெச்சரிக்கை என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? போன வருஷம் நடந்திருக்குது முன்னெச்சரிக்கை. அது இன்னைக்கு நடந்து சஸ்பெண்ட் பண்ணிருந்தா பரவாயில்ல ப்ரோ. இது காலங்காலமா நடந்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்றாங்களே. ஒரு லாஸ்ட் இயர் கூட நடந்துச்சுங்கறாங்க. இந்த விஷயம் நாளைக்கு நம்ம தளபதியே ஆட்சிக்கு வந்தாலும் இந்த விஷயம் நடக்கும் ஜி. இத யார்? அதுதான் ப்ரோ. இப்ப நீங்க கேள்வி ஒரே ஒரு நிமிஷம் ரஃபி, நடக்கும்னு இல்ல இது என்னங்க ரொம்ப தவறான நடக்கும்னு இல்ல, நீங்க நார்மலைஸ் பண்றது நார்மலைஸ் சாரி ப்ரோ. நான் சீரியஸா சொல்றேன், அன்னைக்கு நடக்காது ப்ரோ. ப்ரோ எக்கோ அடிக்குது, மைக் நிறுத்திடுங்க.
இல்ல ப்ரோ, சரியா ஆக்ஷன் எதுவும் எடுக்கலன்னு சொன்னா நீங்க போய் போராட்டம் பண்ண வேண்டியதானு சொல்றது இது என்ன மென்டாலிட்டி? ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க இப்படிதான் சொல்லுவாங்களா? நம்ம கொஸ்டின் பண்ணா நீங்க ஏன் அவரு போய் போராட்டம் பண்ணல, நீங்க ஏன் பண்ணல? சர்க்காஸ்டிக்கா பேசுறாப்லயா அவர். அங்க வந்துட்டு தமிழ்நாடே இது வந்துட்டு நிர்வாக சீர்கேடால சந்தி சிரிக்கிறப்போ இங்க உட்காந்து ஸ்பேஸ்ல சர்க்காசம் தேவையாடா? பஞ்சாயத்து பதில் இல்லாதவங்க நாங்க அப்படிதான் சொல்றோம் பேசுவாங்க. தான். நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டா ஏன் அதை நீங்க பண்ணலங்கிற, நாங்க பண்றதுக்கு எதுக்கு கவர்மெண்ட் இப்ப இருக்கு? ரஞ்சித் அதே கொஸ்டினை மனிதன்ட்ட கேள, அவரும் ஒரு அசர மாதிரி பதில் சொல்லுவார். எதிர்கட்சியில இருந்தப்பயும் இல்ல அவர் அதே வந்துட்டு தான் போடுறாங்க. நீங்க என் பதில திமுக பேச கேக்குறீங்கன்னு மாட்டேன்னு அவர் திமுக பேசுனேன்னு பேச நான் மாட்டாரு. அப்படிலாம் கிடையாது. எனக்கு கொள்கைக்கு எதிராக இருந்தா எல்லாத்துக்கும் பேசுவேன். நான் கட்சி சாராதவன் நான் முதல்ல எதுங்க சொல்லிட்டேன். கட்சி கொள்கை? சார்பு எதுங்க கொள்கை? அதான் இன்னைக்கு வந்துட்டு அவங்க பெரியார் கூட நான் சேர்ந்து சொல்ல போராட்டம் பண்றதுக்கு தான் அவங்க கூட சேர்ந்து கொள்கையா? போராட்டம் பண்றதுக்கு தான் வந்து நாங்க ஓட்டு போட்டோமா? இல்லையே, அப்படி இல்லையே. நான் அப்படி சொல்லவே இல்லை. என்ன சொல்லி என்ன பதில கேட்க தானே நீங்க பேசுறது. இல்ல ப்ரோ, நீங்க சொல்லல. உங்க டிஎம்கே நிறைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் சொல்றாங்க அது. நான் டிஎம்கே இல்ல. நீங்க என்ன எப்படி டிஎம்கே நீங்க வரலாறு நாளைக்கு நான் விஜய்க்கு ஓட்டு போட நாளைக்கு நான் விஜய்க்கு ஓட்டு போடாண்டான்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க நாளைக்கு நான் விஜய் 54 ஓட்டு இருக்கு எங்க வீட்டுல, அப்ப போடாண்டாமா விஜய்க்கு? நான் அப்ப நீங்க அப்படியே சொல்ல வரீங்க. பேச்சு எனக்கு புரியலைங்க. நான் சொல்றதுனால இப்ப நீங்க ஓட்டு போடாம இருக்க போறது இல்ல. உங்க கொள்கையும் கருத்து வந்து அவரோட ஒத்து போச்சுன்னா நீங்க வந்து ஓட்டு போட போறீங்க. நான் சொல்றதுனால இன்ஃபுளுயன்ஸ் ஆகுற ஆள் நீங்க கிடையாது, சரியா? உடனே ஓட்டுன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் மாதிரி பண்ணாதீங்க மனிதன். நான் ஒரு புக் படிச்சிருக்கேன். இல்ல அவரு வந்து என்ன டிஎம்கே ஞாபகம் முத்திர குத்துறாரு. அவர்கிட்ட சொல்லுங்க அப்படி முத்திர அண்ணா பெரியார் பேசுறேன். சரி மனிதன், நான் சிம்பிளா ஒண்ணு கேக்குறேன். இதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிக்கிறேன். ஃபேக்சுவலா ஒரு எரர் டிஎம்கே மேல குற்றச்சாட்டு வரும்போது முந்திக்கிட்டு வந்து நீங்க உங்களோட கருத்தை தெரிவிச்சு அது தவறான வரலாறு, நீங்க வந்துட்டு திமுக மேல அபாண்டமா பழி போடுறேன்னு சொல்ற மனிதன் வந்துட்டு இருங்க நான் முடிச்சுக்கிறேன். நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேன். இல்ல இப்படி ஒரு ஃபேக்சுவல் எரர் இருக்கும்போது கரெக்ட் பண்ற ஒரு ஆளு இவ்வளவு பெரிய ஒரு நிர்வாக சீர்கேடு நடந்திருக்கு. உங்க டைம் லைன்லயோ இல்ல உங்க ஸ்பீச்லயோ வந்துட்டு ஒரு தடுமாற்றம் கூட இல்லையேங்க. உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இந்த இஷ்யூவை பத்தி நீங்க வந்துட்டு என்ன வந்துட்டு நீங்க வந்துட்டு கண்டனம் நீங்க சொன்னீங்க, சட்டையை பிடிச்சி கேட்க முடியாது, நியாயமான விஷயம். ஆனா நீங்க வந்துட்டு அதை பத்தி நீங்க ஸ்பேஸ்ல வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி தெரியல தவிர்த்து நீங்க ஒரு ஃபேக்சுவல் எரரை தான் உட்காந்து இன்னும் சரி பார்த்து திருத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் வந்துட்டு வருத்தமே தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. இல்ல இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால நான் போடல. மதியானம் நான் ஸ்பேஸ் போட்டு நீங்க எல்லாரும் விருப்பம்னா நான் ரெக்கார்ட் ஸ்பேஸ் போடுறேன், வந்து பேசுங்க. கள்ளச்சாராயத்தை தடுப்பது எப்படி, யார் பொறுப்பு, நான் ரெக்கார்டு போடுறேன், வந்து வேணும்னா வந்து பேசுங்க. நான் போடக்கூடிய நான் எல்லாத்துலயுமே நான் இங்க மட்டும் பேசுறது இல்லை. என்னோட ரெக்கார்ட்ல போய் பாருங்க. கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி நான் பேசியிருக்கேன். புலவர்களை கூட நான் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன். புத்தக எழுத்தாளர்களை கூட நான் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்கேன். எனக்கு இதுல தப்புனா தப்பு, எனக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட பண்ணிருக்கேன். இப்ப டிஎம்கே புலவர்கள்ல நிறைய பேர் சொல்லியிருக்கேன். நீங்க கேட்டது கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன இங்க இப்ப உங்களுக்கு அறிஞர்களா இருக்கு. அத ஒரு பக்கம் இருக்கட்டும். சிம்பிளா ரொம்ப எளிய முறையில கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது, இதெல்லாம் எனக்கு செட் ஆனாதான் நான் ஓட்டு போடுவேங்கிறது உங்களுடைய நிலைப்பாடு. ஓகே, நான் சொல்லிக்கிறேன், முடிச்சிடறேன், கேள்வியை முடிச்சிடறேன். கரண்டா இன்னைக்கு கண்டெம்பரரி திமுக, சமகால திமுக கிட்ட உங்களுக்கு ஒத்து போகாத கொள்கை வேறுபாடுகள் என்னென்ன சொல்லுங்க. எதெல்லாம் நீங்க அவங்களை ஏற்கிறீங்க, எதெல்லாம் எதிர்க்கிறீங்க சொல்ல முடியுமா? ஒரு ஏற்பு ஒரு 4 பாயிண்ட், எதிர்ப்பு ஒரு 4 பாயிண்ட். கொள்கைக்கு உங்க கொள்கைக்கு முரணா இருக்குது. சரி, ஏற்புங்கிறது இவங்க மத்திய அரசை எதிர்த்து நிற்கிறதுல எனக்கு ஏற்பு இருக்குது. நீட் தேர்வு மற்றபடி மாநில சுயாட்சிக்காக வேண்டி அவங்களை எதிர்த்து நிற்கிறதுல எனக்கு ஏற்பு இருக்குது. அதே மாதிரி மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள், இப்போ தமிழுக்காக வேண்டி ஒரு விஷயங்கள் வரும்போது இவங்க குரல் கொடுக்கும்போது எனக்கு அதுல ஏற்பு இருக்குது. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பயம் கொடுக்காம அந்த மக்களை வாழ வச்சிருக்கு. இப்போ சிறுபான்மையினர் மக்களை இவங்க ஒரு தப்போ சரியா இருந்தாலும் பயமும் கொடுக்கலையா? வெயிட் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த ஒரு இதுல ஏதோ ஒரு இதுல அவங்களுக்கு எந்த பயமும் கொடுக்கலையா? சாதிய வெறியாட்டம், படுகொலைகள் வந்துட்டு அங்கங்கே அரங்கேற்றப்பட்டு அதெல்லாம் உங்களுக்கு எந்த பயத்தையும் கொடுக்கலையா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு? இதெல்லாம் பொறுமையா கேட்க முடியாது, இதை தடுத்துதான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் அப்ப நீங்க பேசிக்கிடுங்க. ஒருத்தர் பேசுறத கேட்க விருப்பம் இல்லைன்னா பதில் சொல்லி மனிதன் ஒரே ஒரு கொஸ்டின் நீங்க சொன்ன எல்லாமே காமனா இஷ்யூஸ் பப்ளிக் ரைஸ் பண்றது.
இதுல இல்ல எதுவுமே இல்ல டிஎம்கே எப்படி இன்வால்வ் ஆகும்? நீங்க எல்லாமே கேட்ட கேள்வி இல்ல ப்ரோ, ஒரு கம்ப்ளீட் டிஎம்கேட்ட பிடிச்சிருக்கிறத அவர் கேட்ட சொல்லிட்டாரு, பிடிக்காத 4 ஏங்க பாயிண்ட் ஒரே சொல்லுவாரு, வெயிட் நிமிஷம் பண்ணுங்க. ஒரு அவர் ஆளா கேட்ட பேசுங்கண்ணே. கேள்வி பிடிக்காத இறையுது 4 பாயிண்ட் ப்ரோ, சொல்லு. ஒரே பிடிக்காத நிமிஷம் 4 ப்ரோ. பாயிண்ட் சொல்லு. ஒரு ஆளா பேசுங்க, இறையுது. அந்த கேள்வி அந்த கேள்வி சரின்னே வச்சுக்கோம். ஏற்பு எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, எதிர்ப்பு உங்களுக்கு சமகால திமுகவுடைய ஒவ்வாமையை சொல்லுங்க. முரண் எங்க ஏற்படுது ஒவ்வாமை, அத சொல்லுங்க. நான் ஏற்ப இன்னும் சொல்லி முடிக்கல. இல்ல இல்ல சொல்லுங்க இல்ல நிறைய இருக்கும். ஏற்பு ஏற்பு நிறைய இருக்கும் அவர்கிட்ட. ஏற்புங்கிறது நானே சொல்லுவேன். பேரறிஞர் அண்ணாக்குள்ள இருந்து, பெரியார்ல இருந்து, மூடி நாவலர் நெடுஞ்செழியன் வந்து எல்லாரையும் நான் இல்ல சொல்லுவேன். இல்ல சமாதானம் தான். ப்ரோ சமாதானம் ப்ரோ தான். அவர் சொல்லட்டும் ப்ரோ, அவரே சொல்லட்டும். சமகாலத்துக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏற்ப சொல்லுங்க. மனிதம் உங்கள்ட்ட இருந்து நிறைய நாங்க ஏற்ப பார்த்துட்டோம். எதிர்ப்ப சொல்லுங்க, கோச்சுக்காது. முரணா சொல்லிட்டேன். எதிர்ப்ப சொல்லுங்க, கோச்சுக்காது. இந்த ஏற்ப நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த நீட் தேர்வா இருக்கட்டும், கோரிக்கையை கூட முடிச்சிடுறேன் நிராகரிக்கிறீங்க. முடிச்சு நான் என்ன சொல்றேன், அதை சொல்றேன்ல. நான் வந்து நீட் தேர்வா இருக்கட்டும், மாநில பாடம் சொல்லுங்க, திருத்திக்குவோம். நல்லதை வந்து பின்னாடி பேசிக்கலாம் இருங்க. நல்லதை வந்து எங்க பின்னாடி ரெண்டையும் சேர்த்து சொல்றேன். ப்ரோ டைம் கொடுத்தா நான் சொல்லி முடிச்சிருப்பாரு ப்ரோ, விடுங்க ப்ரோ, டைம் கொடுங்க ப்ரோ, நான் சொல்லி முடிச்சிருப்பேன். நீட் தேர்வு, மாநில சுயாட்சி உரிமை, அதுக்கப்புறம் மத்திய அரசை எதிர்க்கிறது, இங்க சிறுபான்மையினர் மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல தப்போ சரியோ அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை டிஎம்கேக்கு மேல இருக்குங்கிறது அப்பட்டமா தேர்தல்கள்ல தெரியுது. அப்ப அந்த ஒரு பயத்தை போக்குன மதத்தை பேசி அவங்கள அந்த மாதிரி பயங்காட்டாம அவங்கள ஒரு நல்லிணக்கத்தோட போனதுனால அந்த விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. நீங்க எதிர்ப்பை கேட்டதுனால அதை சொல்றேன். இன்னொன்று எதிர்ப்புனா என்னன்னா, என்னுடைய கொள்கைக்கு பிடிக்காத ஒண்ணுனா அவங்களுடைய மெத்தன போக்கு, அரசு அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு. இன்னொன்னு 2 விஷயங்கள் என்னன்னா, சில அமைச்சர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, சில மேடைகள்ல கொள்கைகளை மீறி ஏதாவது ஒரு விஷயங்கள பண்ணிடுறாங்க. இப்போ அவங்களுடைய கொள்கைகள் இதுவா இருக்கும், ஆனா அவங்க பேசக்கூடிய பேசுல வந்து உதாரணம் சில முடிச்சேன் சொல்றேன். நான் ஒரு அமைச்சர்கள்னு சொல்லிட்டேன். உதாரணம் நீங்க கேட்கறது நான் சொல்றேன். அப்படி அவங்க பேசும்போதோ அல்லது சில விஷயங்கள் அவங்களுடைய தோழமை கட்சிகளோட கொஞ்சம் முரண்பட்டு நிற்கும் போது எனக்கு அதுல கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னா, சில இடங்கள்ல அவங்களுடைய கட்சி எம்எல்ஏக்களும் சரி, கவுன்சிலர்களும் சரி, ஏதாவது 1-2 இடத்துல ஏதாவது சின்ன சின்ன தவறுகளை பண்ணிட்டு அந்த தவறுகள்ல இருந்து மறுபடி பாடம் கத்துக்கிடாம திரும்பவும் அந்த பாடத்தை செய்யும் போது அதுல என்ன தவறு உதாரணம் மேம்போக்கா எல்லா ப்ரோ சொல்லட்டும் ப்ரோ, சொல்லிட்டு அடுத்தது கேளு ப்ரோ. நான் சொல்லுவேன் சையத் ப்ரோ, எக்ஸாம்பிள் மாஞ்சோலையில ஒரு 17 பேர் இறந்தாங்க இல்லையா, அதெல்லாம் சின்ன எரர் தான். மாஞ்சோலை சொல்லி முடிச்சிருக்கோம் ப்ரோ. அன்னைக்கே நான் மாஞ்சோலைக்கு எக்ஸ்பிளனேஷன் பாம்பு நோகாம பாம்படிக்கிற கம்பு நோகாம எப்படிங்க கதை சொல்றீங்க? வார்த்தையில கூட திமுக பாதிச்சிடக்கூடாது. அதான சின்ன தவறுகள், அதான சின்ன தவறுகள். நான் உங்களுடைய 3 இதுவுமே சொல்றேன். சரியோ தப்போ அந்த மக்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. அதுனா சரியோ தப்போ சரியானது செஞ்சுதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் உங்க பார்வைக்கு சொன்னேன். என் பார்வைக்கு சரி, உங்க பார்வைக்கு தப்பு. ப்ரோ இப்ப வேங்கவேல ப்ராப்ளம் நடந்து 550 நாள் ஆகுது. யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. சிபிஐக்கு வந்துட்டு அதை மாத்த சொல்றாங்க. அதுதான் ப்ரோ, இதுல என்ன ப்ரோ நம்பிக்கை இருக்கு? 550 நாளா கண்டுபிடிக்காத ஒரு கவர்மெண்டா? ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த நம்பிக்கையில வாழ்வோம்? நாங்க வாழ்ற பகுதிகள்ல நாங்க வாழ்ற பகுதிகள்ல ஒரு நிமிஷம் எந்த ரிப்போர்ட் சொல்லுங்க? டிஎம்கே ரிப்போர்ட் அப்படி தாக்கல் பண்ணிருக்குதா? போலீஸ் அப்படி தாக்கல் பண்ணிருக்குதா? கமிஷனர் சைடுல இருந்து அப்படிதான் ரிப்போர்ட் வந்திருக்குதா ஏடிஎம்கே சொல்லிட்டு? அப்படி ஏடிஎம்கே அவர் யார்? சட்டத்தின் பார்வையில் நிறுத்துங்க. எந்த கட்சியை சேர்ந்தவங்க இருந்தாலும் அவங்க தண்டனை கொடுக்கப்பட்டே ஆகும். அவங்க சமகால அரசியல் திமுகவோட ஒத்து போறது எதிர்ப்பா இருக்கிறது எதுன்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நீங்க ஒரு தலைப்பு என்ன சொல்லவே உடனே நீங்க 4 பேர் சேர்ந்து என்கிட்ட பேசி நான் சொல்றது நீங்க ஏத்துக்கூடன்னு அவசியமே கிடையாது. என்கிட்ட கேட்டீங்க, ஏத்துக்கூடன்னு அவசியம் ஏத்துக்கிட்டு இல்ல. நாம என்ன கேட்டோம்? ஒரே ஒரு நிமிஷம் அறந்தாங்க சொல்றேன். இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க, ஒவ்வாமை சொல்றீங்க. ஒவ்வாமையை வந்து சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறது, அவங்க கொள்கையை மீறி அவங்களுடைய அமைச்சர்கள் சில பேர் வந்து சில விஷயங்களை சில விஷயங்கள் அமைச்சர்கள் என்ன அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் யாரு என்ன பேசுறா, எந்த கொள்கைக்கு எதிராக பேசுனா, என்னத்த பேசுனா அதை சொல்லுங்க. ப்ரோ எங்க ஊர் சேலத்துல வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்க ஊர் சேலத்துல வந்து எம்எல்ஏ வந்து சொன்னாரு, இந்த ஜாதிக்காரவங்க கோயிலுக்குள்ள வரலாமான்னு சொன்னாரு. அதெல்லாம் சின்ன ப்ராப்ளம். இல்ல மனிதம், நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க எப்படி சொல்லணும்னா சமூக நீதி பிடிக்கும், பெரும்பான்மையின் பாதுகாப்பு, ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்க வேணாம். சமூக நீதி, சாதிய ஒழிப்பு, சிறுபான்மையுடைய பாதுகாவல், கல்வி புகழ்ச்சி இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் எடுத்து விளக்கிட்டு இருக்கீங்க. திமுகவை தவிர்த்து இந்த சிறுபான்மையினர்கள் உதவி செஞ்ச கட்சி பேர் 2-3 சொல்லுங்க ஜி.
எப்படி அதாவது சிறுபான்மை மக்கள்னா வந்துட்டு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை நீங்க வந்து சொல்றீங்க. டிஎம்கே நீங்களே கேள்வி கேட்டு உங்களுக்குள்ளாடியே பேசுறீங்க, எனக்கு புரியல. நீங்க வந்து அவர் வந்து மனிதன் வந்து ஃபுல்லா பேசவே யாரும் விட மாட்டீங்க. அவர் முதல்ல ஃபுல்லா பேசி முடிக்கட்டும். அவர் பேசும்போது மனிதனுக்கு அடுத்தது திமுக சப்போர்ட்டர் வந்துட்டு நான் திமுக சப்போர்ட்டர்லாம் கிடையாதுங்க. நீங்க வந்து உங்களுடைய முழு கொள்கையும் வந்து திமுக எதிர்க்கிறதா தான் இருக்குதா தவிர்த்து இல்லங்க. எங்களுடைய முழு கொள்கை திமுக எதிர்க்கிறது இல்ல. இன்னைக்கு ஆளும் அரசு மீது விமர்சனம் வைக்கிறது. இருங்க மரக்காணத்துல போன வருஷம் கள்ளச்சாராயம் நடந்தது இல்ல, அது கள்ளச்சாராயத்தை குடிச்சது யாரு? அந்த கள்ளச்சாராயத்தை வித்தது யாரு? அதிமுக சம்பந்தப்பட்டவங்க. சரிங்களா? இப்போதைக்கு ஒரு நேற்று நைட்டுக்குள்ள ஒரு என்கொயரி பண்ணிருக்காங்க. அதுல இந்த சாராயத்தை வித்தது பிஜேபின்னு தான் தெரிஞ்சிருக்கு. அப்படிங்க யாரா இருந்தா என்ன, அதை விக்கிறதுக்கு முன்னாடி பிஜேபி விக்கிறான், ஏடிஎம்கே விக்கிறான், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சோசியல் மீடியா அவ்வளவுதான். தப்பு நடந்துருச்சுங்க. தப்பை எப்படி பண்ணலாம் தெரியாதா? அதை பத்தி தான் பேசணும். வருஷம் தப்பு நடக்கும். தப்பு நடந்துருச்சுங்கன்னா அரசு எதுக்கு, இன்டெலிஜென்ஸ் இருக்கு, கிரைம் ரேட்டை எப்படி குறைப்பீங்க? அதெல்லாம் உங்க இதுல வராதா? தப்பு நடந்துருச்சுங்க, அதுக்கப்புறம் நாங்க என்ன வேலை தெரியுமா நடந்துருச்சுங்க, ஜஸ்ட் ஒரு 30 பேர் செத்துட்டாங்க, ஜஸ்ட் ஒரு 30 பேர், தப்பு நடந்து போச்சுங்க, என்ன பண்ணலாம்? 50,000 ரூபாய் நிவாரணத்துக்கு 10 லட்ச ரூபாய் காசு வச்சிருக்காங்கல்ல, அதை வச்சு வாழ்க்கை பூரா வாழ்ந்துருவாங்க அவங்க. இப்படி பேசுறதுக்கு ரஃபி உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல? இந்த மாதிரி பேசுறதுக்கு மனிதன், நீ எல்லாம் 400 புத்தகம் படிச்சு யாருக்கு பிரயோஜனம்? உன்னுடைய 400 புத்தகத்தை படிச்சு நீ யாருக்கு பிரயோஜனம்? நீ யாருக்காக பேசிட்டு இருக்கிற? ஆளும் அரசுக்கு செம்ப தூக்கத்துக்கு எதுக்கியா புத்தகம், கல்வி, அறிவு, இதெல்லாம் நான் எதுவுமே பேசலையா? ஸ்பீக்கர் ஆஃப்ல இருக்குது. எதுக்கு அவங்களுடைய அமைச்சர்கள் சில பேர் கொள்கைக்கு எதிராக சில விஷயங்களை நீங்க சொல்லுங்க. விஜய் கிட்ட பிடிச்சது என்ன? விஜய் கிட்ட பிடிச்சது என்ன? எப்பவுமே எளிய மக்கள் பக்கத்துல நிப்பாரு, மக்களுடைய பிரச்சனையை பேசுவாரு, மக்கள் விருப்பத்துக்கு மேல எதுவுமே செய்ய மாட்டாரு. ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது எளிய மக்கள் டிமானிட்டைசேஷன் இஷ்யூவா இருக்கட்டும், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்திலயுமே தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், எல்லாத்திலையுமே எளிய மக்கள் இந்த மக்களுக்கு என்ன தேவைங்கிற பக்கத்துல நிற்பாரு. ஆளும் அரசுக்கு சொம்பு தூக்கி கூஜா தூக்க மாட்டாரு. இதே என்கிட்ட விஜய்கிட்ட பிடிச்சது சமத்துவம், சமூக நீதி, எல்லாரையும் ஒன்னா ட்ரீட் பண்றது, அத்தனை பேரையும் பாகுபாடு பாக்குறது, அத்தனை பேரையும் தாய் மனதோடு அரவணைக்கிறது, சாதிய மத தீண்டாமை ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லாம எல்லாரையும் சகோதரத்துவத்தோடு அணுகிற, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற அடிப்படை பிலாசபிக்கல் டேக்லைன்ல ஆரம்பிச்சு அவர் சொல்ல போற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அவர் கட்சியில நான் பயணிக்கிறேன். 400 புத்தகத்தை பிடிச்சிட்டு நாரப்பயலுக்கு முட்டு கொடுக்கறது ஏன் வேலை இல்ல. எனக்கு பிடிச்ச தத்துவத்தை சுமந்துட்டு அவர் வர்றாருங்கிறதுனால நான் பேசிட்டு இருக்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்க சொல்லும் போது நான் ஏதாவது சொன்னேன்னா கேட்டுட்டு தான் இருந்தேன். அத மாதிரி சொல்லும் போது கேளுங்க, அவ்வளவுதான். என்னோட சில இடங்களில் அவங்க கொள்கைக்கு மீறி பேசி, அந்த சில பேர் யார், என்ன பேசுனாங்க, என்ன கொள்கை, எந்த கொள்கைக்கு மாறா பேசினாரு, எந்த அமைச்சர் பேசினாரு, விஜய் கிட்ட வெத்து பேப்பர்ல வந்துட்டு காத்துல எழுதுறீங்க நீங்க. இல்ல சைடு போறாங்க. யார் சைடு போற? அந்த ரூபா கொடுத்தன்னு சொல்லுது. ப்ரோ ராஃபி ப்ரோ கேக்குதா? ப்ரோ ராஃபி ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க பிரதர். ராஃபி கேட்டாரு சிறுபான்மை மக்களுக்கு வேற யாரும் சிறுபான்மை மக்களை வந்துட்டு ரெண்டா பிளவுபடுத்தி வாக்குக்காக அவங்கள பிரிச்சு ஆளும் சூழ்ச்சியை கையாண்டதே ஐயா கலைஞர் அவர்கள் தான். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ரெண்டா பிரிச்சு வாக்குக்காக ஐயா கலைஞர். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ரெண்டா வந்து கலைஞர் பிரிக்கலையேங்க. அப்துல் சமத் எல்லாம் வந்து இப்ப இருக்காரு, அது மனிதநேய ஜனநாயக கட்சியில இருக்காரு. இந்திய யூனியன் முஸ்லீம் காகித மில்லத் காலத்துல இருந்தே இருக்குங்க. இன்னும் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் உடைய தேசிய செயலாளர் இன்னும் வரைக்கும் திமுக படிங்க, அதெல்லாம் படிச்சுட்டு வாங்க. தெரியாம பேசிட்டு ரஃபி ப்ரோ லாஸ்ட் இயர் அதிமுக நீங்கள ப்ரூஃப் போடுங்க எனக்கு.
ப்ரூஃப் அனுப்பிச்சு விடுறேங்க, உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அனுப்பிச்சு விடுங்க. இந்த இது பிஜேபியா, இதுக்கும் போடுங்க ப்ரூஃப். இது நாளைக்கு தெரிஞ்சிடும் பிரதர். பிஜேபி இருந்தாலும் என்னங்க நீங்க சொல்றது? இங்க பாருங்களேன், அரசு தன்னுடைய நிர்வாகத்தை செய்ய, காவல்துறை தன்னுடைய பணியை வந்து அட்வான்ஸா செய்யறத, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறத தவிர்த்து விட்டுட்டு பிஜேபி காரன் அதிமுக காரன் சொல்லிட்டு இருக்கிறது அசிங்கமாக உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு பதில சொல்ல முடியுது? வெக்கமா இல்ல? பாஜக வந்து அந்த நாசகாரியங்களை அரங்கேற்றிட்டு காங்கிரஸ் தான் அப்படின்னு சொன்னா ஏத்துக்குருவீங்களா நீங்க? இல்லங்க, இது வந்து பொறுமையா பேசுறோம். பொறுமையா பேசுறதுக்கு இல்ல, இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது, இத்தனை மக்கள் இது பண்ணிருக்காங்க. மனிதம் மனிதம் கேளுங்க, எனக்கு கேட்டீங்களா? விஜய் கிட்ட என்ன பிரச்சனை? நீங்களே பேசி நீங்களே என்கிட்ட கேள்வி கேட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறது தான் எனக்கு தளபதி விஜய் கிட்ட பிடிச்ச முதல் இது. தளபதி விஜய் அவர்களிடம் எனக்கு பிடிச்சது என்னன்னா, இப்படி முட்டு கொடுக்க மாட்டாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னு சொன்னாங்க, அது பிஜேபி காரன், இது யாரா இருக்கட்டுமே, அவன் ஒரு சமூக விரோதி இந்த மாதிரி செஞ்சிருக்காப்ல. இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க அவர் செஞ்ச நாச காரியத்தால. அது என்ன திமுக, சாரி அதிமுக, whoever it may be, let it be X, Y, Z, he has done something harmful to the society. He is an evil force. He has to be arrested with iron hand. அவ்வளவுதானே மேட்டரு. அது என்ன அதிமுக, அதுக்கு என்ன சாயம் பூசுறீங்க? ஓஹோ, உங்களுடைய ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்கிறதுக்காக பாஜக காரணம், அதிமுக காரணம், இப்படி ஆங்காங்க நாசகார வேலைகளை அமல்படுத்தி சீர்கழிக்கிறாங்களா? அந்த மாதிரி சொல்லல ப்ரோ, அதுவே ஃபேக் ப்ரோ. அதுக்கே ப்ரூஃப் இருக்காது. ப்ரூஃப் போடுங்க எனக்கு. அதுவே ஃபேக். நான் ப்ரூஃப் போடுறேன். ப்ரூஃப் போடுங்க. இப்படி பேசாதீங்க. முதல்ல விக்டிம் ஒரு பக்கம் வந்து குனிஞ்சு கிடக்கும் பொழுது, என்ன மக்கள்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு பதட்ட நிலையில் இருக்கும் பொழுது, கன்சியூம் பண்ண எல்லாருமே பேருங்களோட டெத் ரேட் எல்லாம் கூடியிருந்தது கேவல அற்ப அரசியல் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறோங்கிற பேர்ல மனிதங்கிற பேரை மாத்தி தொலைச்சிட்டா அதை பேசுங்களேன். மிருகம்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றேன் ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா, திரும்ப இந்த மாதிரி சொல்றதுக்கு. அந்த பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தாதீங்க. வன்மத்தை கிட்ட ப்ரோ. ரஃபி, நீங்களாம் நேரடியா திமுக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினா தப்பே இல்லை. உங்களுக்கான உரிமை, உங்களுக்கான இது என்ன, நீங்க வந்து பேசலாம், தாராளமா பேசலாம். எதுக்கு நீங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிறது தேவை. தாராளமா திமுக வந்து பேசுங்க, பேசலையா? இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க, என்ன ஒரு 5 நிமிஷம் இல்ல நீங்க வந்து அவர் பிளாக் பேந்தர் பேசும்போது நான் கேள்விதான் தான், அவர் பேசுறதுல வந்து ரொம்ப ரொம்ப மோசமா கேவலமா பேசினாரு. அவர் போது எதுக்கு நீங்க உள்ள சேர்த்தீங்கன்னே தெரியல. விஜய் ஃபேன்ஸ் வந்து குடிச்சிட்டு பேசுவாங்க, விஜய் ஃபேன்ஸ் தான் குடிச்சிட்டு வேணா உளறிட்டு இருப்பான், அவன் தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான், அப்படிதான் பேசிட்டு இருந்தா உள்ள. அப்படி இல்ல. இப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நான் சொல்றேன், எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நீங்க ஒருத்தர பேசவே விட மாட்டீங்க, எதிர்கருத்தே வைக்க விட மாட்டீங்களா? எனக்கு அது புரியவே இல்லை. ஏன் இப்படி பண்ணீங்க? எனக்கு நீங்களே பதில் இருங்க. நீங்க பேசலாம், ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஒண்ணு ஆன்சர் சொல்லணும். 1960s ஆரம்பிக்க கூடாது, அன்னை காலையில ஆரம்பிக்க கூடாது. ஒரு கேள்வினா ஷார்ட்டா சொல்லணும், ஃபுல்லா சொன்னா யாரு ஒவ்வொருத்தர் பாணி. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே கத்துக்கிட முடியாதுங்க. ஒரே நிமிஷத்துல ஆளும் அரசுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் ஜால்ரா தட்டி நீங்களே பேசி நீங்களே வந்த உடனே கண்டனம் கல்வியும் நீங்கள் பெற்ற ஒரு நிமிஷம் ஏங்க என்கிட்ட பாயிண்ட் இருக்குங்க, என்கிட்ட பாயிண்ட் இப்ப கத்ததுக்கு தேவையே இல்லை. எதுக்கு இவ்வளவு கத்துறீங்க? இது என்ன சீமான் கூட்டமா கத்திட்டு கிடக்கிறதுக்கு? ஒழுங்கா கருத்தை மட்டும் கேளுங்க, கருத்தை கேட்டுக்கிட்டு பதில் சொல்லுங்க. நான் இப்போ அதே மாதிரி இது கலைஞர் கூட்டம் இல்லைங்க, கலைஞர் கூட்டம் இல்ல, பரவாயில்ல. அங்கேயாவது நானது ஆதாரத்தோட பேசுறேன், அந்த ஆதாரத்தை சொல்லுதானே. நீங்களே என்ன விஜய் வெறுக்க வச்சுவீங்க போல தெரியுங்க. விஜயோட ரசிகர்னா புக்கு படிக்க கூடாது. அப்ப நீங்க நேத்து நடந்தத ஒரு ஆள், ஒரு அமைச்சர், ஒரு மேடையில் கண்டனம் வந்த உடனே கண்டனம் சொல்லிட்டு என்ன பிடிக்காதுன்னு கேட்டேன். என்ன சொல்ல விட்டாங்க. அவர் மனிதம் ப்ரோ வந்து எதுவுமே சொல்லல, சொன்னது அந்த ரஃபி ப்ரோ. அவரு போறன்ட்டாரு, நீங்க இவரை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கீங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரூஃப் ரெடி பண்ணுங்க சீக்கிரம். அவர் ரஃபி ப்ரோ போறனார், நீங்க இவர்கிட்ட என்ன? மனிதன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இருங்க, மனிதன் இதான் ஃபர்ஸ்ட் டைமா கள்ளக்குறிச்சி நடக்குது? எதிர்கட்சியில இருந்தப்போ உங்களுக்கு தெரியாது, போன வருஷம் இது நடக்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கள்ளக்குறிச்சி நடக்குது. அதனால நீங்க வருத்தம் தெரிவிச்சு கண்டனம் தெரிவிக்கிறீங்க, அப்படித்தானே மனிதன்?
திரும்ப அப்படிதானே சொல்ல வரீங்க இப்படிதான் நீங்க? ஏங்க நான் பதில் சொல்றதுக்கு எனக்கும் சேர்த்து நீங்க பதில் எனக்கு புரியவே இல்ல. என்ன பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் பதில் நீங்க சரி கொஞ்ச ப்ரோ நேரம் அமைதியா சொல்லுங்க ப்ரோ. இருங்க. ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க. நான் வந்த உடனே நான் வந்து அரசுக்கு முட்டு கொடுக்க வந்திருந்தோம்னா உடனே நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்டுக்கெல்லாம் எதிரான பாயிண்ட்டை நான் எடுத்து வச்சிருப்பேன். எனக்கு 10 பேர் இல்லைன்னா 3000 பேர் கூட்டத்துல நின்று பேசிட்டு வரக்கூடிய ஆள் தான் எனக்கு அந்த தெம்பு உண்டு. எனக்கு அப்படி போய் சத்தம் போட்டு சண்டை போட்டு ஒரு அந்த மாதிரி ஆக்க எனக்கு பிடிக்காது. ஒரு கருத்தை வைக்கிறோம்னா அந்த கருத்தை பேச விட்டுட்டு இன்னொருத்தர் பேசணும். அப்படிதான் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணும். அதனால தான் இப்ப நான் பேசி முடிச்சுட்டு நீங்க பேசலாம்னு சொல்லும்போது நான் மைக் ஆஃப் பண்ணிடுவேன். திரும்ப திரும்ப இடையில வந்து சொல்லும்போது என்ன பேசி முடிக்கவே விடாத போது என் கருத்துக்கு நீங்க சொல்றதுனால அப்படி ஆகுது. அதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. இங்க நான் சொன்னது எதுக்குன்னா வந்த உடனே கண்டனம் தெரிவிச்சேன். அதே மாதிரி அரசுல இது எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொன்னோம்னா நான் நேர்மையா எனக்கு பிடிச்சதை சொன்னேன், பிடிக்காது சொன்னேன். ஒரு அமைச்சர் ஒரு எதுக்காக கண்டனம் தெரிவிச்சீங்க முடிச்சிருங்க, அத சொல்லுங்க. நீங்களே பேசிக்கிடுங்க, நீங்க பேசுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். அதை தவிர்த்து எதுவும் பேச மாட்டீங்க கடைசி வரைக்கும், அப்படிதானே? ஒரு கேள்வியை கேட்டு நான் ஒரு பதில சொல்லி நான் முடிக்கல. எதுக்காக கண்டனம் தெரிவிச்சீங்கன்னு சொல்லிருங்க. தொடர்ந்து நாங்க வந்து இது பண்றோம். தொடர்ந்து திமுகவோட இந்த செயலுக்காகவா? இந்த ஸ்பேஸ் எதுக்கு நீங்க போட்டுருங்க? எதுக்கு கண்டனம்? தாவேக்கா தமிழக அரசு கண்டனம் எதுக்கு? ஏன் அது ஏன் வாயில வர மாட்டேங்குது? கண்டனம் தெரிவிச்சிருக்கோம், கண்டனம் தெரிவிக்கிறோம், 10 சொல்றீங்க. ஏன் அந்த கள்ளச்சார டிஎம்கே பண்ணதுக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கும் சொல்ல மாட்டீங்களா? அது டிஎம்கே பண்ணிருக்குதான்னு எனக்கு தெரியாது, யாரு பண்ணது எனக்கு தெரியாது. ஆனா அரசு இந்த விஷயத்துல ஒரு முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நடக்க விடாம இந்த கள்ளச்சாராய தடுப்பை எடுக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆணையம் அமைக்கணும். ஒரு ஆணையம் தான் பல மக்கள்கிட்ட இருந்து கருத்து கேட்பலை எடுத்து வெளியே வந்து சொல்ல முடியும். ஸோ அதன் வழியா ஒரு ஆணையத்தை அமைச்சு வருங்காலத்துல இந்த மாதிரி தப்பு நடக்காததுக்கு அரசு ஒரு கண்டிப்பான ஒரு சிந்தனைவாதியான ஒரு ஆளை வச்சு இதை கொண்டு வரணுங்கிறது என்னோட நிலைப்பாடு. என்னோட நிலைப்பாடை சொல்ல விட்டுட்டுக்கு அப்புறம் நீங்களே பேசுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன், நீங்க எங்கிட்ட டிஎம் கிட்ட பிடிச்சது என்ன பிடிக்காதுன்னு சொல்லும் போது எனக்கு இந்த கொள்கைகள் அவங்க இருந்தாங்க பிடிச்சது. பிடிக்காதுன்னு சொல்லும்போது ஒரு அமைச்சர் ஒரு அரசர் ஒரு எம்எல்ஏன்னு சொன்னா நாளைக்கு நான் ஒரு அமைச்சரை சொன்னோம்னா இப்ப இந்த அமைச்சர் நல்லவர்னு சொன்னா நாளைக்கு அந்த அமைச்சர் கூட தப்பு பண்ணலாம். அப்ப நான் அந்த அமைச்சர் நல்லவர்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி சொல்ல முடியும்? அந்த யாருக்கு நல்லவர் பட்டம் கொடுக்கறது நான் கிடையாது. நாளைக்கு அது எந்த அமைச்சராகவும் நடக்கலாம், அது நாளைக்கு எந்த ஒரு எம்எல்ஏவும் இருக்கலாம். இப்ப நீ அன்னைக்கு வந்து என்ன சொன்ன, இந்த அமைச்சர் ரொம்ப நல்லவர்னு சொன்ன, இந்த அமைச்சர் இன்னைக்கு இப்படி நடக்குன்னு கேட்க மாட்டேங்கிட்ட. அதனாலதான் ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏன்னு சொன்னேன். நாளைக்கு அது எந்த எம்எல்ஏ பண்ணாலும் தப்பு தான் சொல்றேன். என்னுடைய கொள்கைக்கு எதிராக யாரு பண்ணாலும் தப்பு தான். அட்லீஸ்ட் என்னுடைய கொள்கையை அவங்க ஒத்துட்டு இருந்தாலும் அவங்க கிட்ட எனக்கு இது விருப்பம் இல்லைங்கிறதே நான் சொல்றேன். இது எந்த சங்கியோ எந்த இனவெறி பேசுறவனோ எந்த மொழிவெறி பேசுறவனோ பேசினது கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றேன். இப்ப எனக்கு விஜய் பிடிச்சிருக்குன்னா நாளைக்கு இந்த அரசுக்கு மேல ஒரு கோபம் வரும்போது ஒரு பெரியாரையோ அம்பேத்கரையோ காமராஜரையோ கொண்டு வந்த ஒரு விஜய் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு ஓகே தான்ங்கிறதுலதான் என்னோட நிலைப்பாடும் கூட. அதுக்காக வேண்டி புரூட்டலா இங்க மரத்தை தூக்கிட்டு வந்து இந்த ஒரு கட்சி இன்னொன்னு சொல்லிக்கிறேன், டிஎம்கே மட்டுமே அடிச்சு மேல வராலும் நடக்காது. அத மக்கள் வந்து ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் போய் எனக்கு கீழே வரைக்கும் போன ஒரு கட்சியை நீங்க எல்லாத்தையும் அடிக்கணும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க மத்திய அரசு எவ்வளவு தாக்குறீங்க. இன்னைக்கு என்ன இஷ்யூவோ ஒரு நிமிஷம் மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாரு, சேலம்ல அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. சேம் கள்ளச்சாரம் வீடு டெலிவரி இதெல்லாம் நிறைய டெய்லி நியூஸ் வந்துட்டே இருக்குங்க. கள்ளச்சாராயம் வீட்டுல வச்சு பாட்டில் வைக்கிறது. போலீஸ் வந்து அவரோட கண்ட்ரோல் தானே, சிஎம் கண்ட்ரோல் தானே. இதை யார்கிட்ட கேட்க போறீங்க? யாருமே டிஎம்கேன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நியூட்ரல் சாயத்தை பூசிட்டு வந்துட்டு கொத்தடிமையா இருக்க வேண்டியது உள்ள பரவாயில்ல. சங்கியாவும் நீங்க வந்து பிஜேபி ஆட்களாவும் உள்ள உட்காந்துட்டு தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு தப்பா பேசிக்கிட்டு நீங்களே முகமூடியை போட்டு மறைச்சிட்டு விஜய்ங்கிற பேர்ல மூதறிஞர் ராஜாஜின்னு ஒரு இதை தூக்கிட்டு வந்தார்ல ஒருத்தர், மூதறிஞர் ராஜாஜி இல்ல நிறைய பேரை நான் பாத்திருக்கேன். விஜய் ஃபேனுங்கிற நிறைய பேர் உங்க யார்ட்டையும் கொள்கை எந்த கொள்கையில நின்னாரு? விஜய் எந்த கொள்கையில நின்னாரு சொல்லுங்க? அவர் கொள்கையை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. உங்களுக்குள்ளாடி 1008 குழப்பம் இருக்கு அவருக்கு. மத்த விஷயங்கள்ல அப்ப ஒருத்தர்